ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எங்கட 2வது கிளாஸ், அப்படித்தானே? சார். ஓகே, அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல பேசிக்கா இந்த கோர்ஸ் பத்தி ஓவர்வியூ, அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட் பத்தி ஓவர்வியூ அதைத்தான் கதைச்சிட்டு இருந்த. இன்றைக்கு தான் உண்மையிலே எங்கட கோர்ஸ் சிலபஸ் உள்ளுக்கு போக போறோம், சரிதானே? அதுலயும் நாங்க ஸ்டார்ட்ல படிக்கிற மெயின் ஹெடிங் எதுண்டா, மெயின் சப்ஜெக்ட் எதுண்டா, ஃபார்மசியூட்டிக். சரியா? ஸ்டார்ட்ஸ்ல நாங்க பார்க்க போறது ஃபார்மசியூட்டிக். ஓகே தானே? ஓகே சார். இது இல்லாம நாங்க என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் சொல்லுங்க பாப்போம். குயிக்கா இந்த 2 இயர்ஸ் சொல்லுக்கு ஃபார்மசியூட்டிக்ஸோட சேர்த்து இன்னும் எத்தனை மெயின் சப்ஜெக்ட் படிக்கணும்? 6. டோட்டலா 6. இப்போ 1 ஃபார்மசியூட்டிக்ஸ், மீதி 5 ஞாபகம் இருக்குதா? குயிக்கா சொல்லிட்டு போம் பாப்போம். Pharmaceutics, pharmacology, pharmacognosy, chemistry, law and ethics, anatomy and physiology. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான் நாங்க படிக்கிறோம். சரி, அப்ப இன்னைக்கு அதுல ஒரு சப்ஜெக்ட், அதே நேரம் மெயின் சப்ஜெக்ட் ஏன்னா ஃபார்மசியூட்டிக்ஸ்லயும் ஃபார்மகாலஜிலையும் தான் நிறைய எம்சிக்யூ, அதே நேரம் ஃபார்மசியூட்டிக்ஸ்ல ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இல்லாட்டி 1 இல்லாட்டி 2 எஸ்சிக்யூ கொஸ்டின்ஸ் வரும், சரிதானே? ஃபார்மகாலஜில நிறைய எம்சிக்யூஸ் வரும், ஆனா எஸ்சிக்யூ வரதுக்கு சான்சஸ் குறைவு. ஆனா ஃபார்மசியூட்டிக்ஸ் அப்படி இல்ல, எம்சிக்யூவும் வரும், அதே நேரம் எஸ்சிக்யூலையும் வரும், சரிதானே? ஓகே, அப்ப இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும். சரி, இப்ப ஃபார்மசியூட்டிக்ஸ்க்கு போகும் போது, சரிதானே, அதை விளங்கப்படுத்துறதுக்கு முத உங்ககிட்ட சிம்பிளா கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன், ஆன்சர் சொல்ல பாருங்க, சரிதானே? இப்ப நீங்க வீட்டுல ரைஸ் சமைக்கணும், அதாவது சோறு சமைக்கணும், உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க பாப்போம். அதுக்கு முதல்ல ரைஸ் சமைச்சிருக்கீங்களா? ரைஸ் சமைக்கிறாங்க சார் வீட்டுல. ஓகே, சொல்லுங்க என்னென்ன தேவை? ரைஸ் வேணும், வாட்டர் வேணும், கேஸ் வேணும். அடுப்பு வேணும், ரைஸ் வேணும், வாட்டர் வேணும். ஓகே, ரைஸ், அடுத்தது வாட்டர், கேஸ். வாட்டர், ஓகே, கேஸ். சால்ட். சால்ட், அடுத்தது இன்னொன்று சொன்ன கேஸ். இவ்வளவு தந்தா பாத்திரம். சரி, ஓகே. அப்ப இவ்வளவு தந்தா நீங்க ரைஸ் சமைச்சு தருவீங்க, அப்படிதானே? ஓ சரி, அப்ப பாருங்க, நீங்க ரைஸ் சமைக்கிறதுக்கு சில, இப்ப பாருங்க, இந்த ரைஸ், வாட்டர், சால்ட் இவ்வளத்தையும் எங்களுக்கு என்னன்னு சொல்லிடும், அதுக்குரிய என்னது? இன்கிரியன்ஸ் சொல்லலாம். வெரி குட், இன்கிரீடியன்ஸ். சரிதானே? அதே நேரம் பாத்திரம், கேஸ் அது எல்லாத்தையுமே என்ன சொல்லிடும்? கேஸ் இல்லைன்னா விறகு, அவ்வளத்தையும் ரைஸ் சமைக்கிறதுக்கு தேவையான விலங்குல சொல்லுங்க. வெரி குட், எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லிடும், உபகரணங்கள், எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே தானே? அப்ப நீங்க ரைஸ் சமைக்கணும்னா உங்களுக்கு சில இன்கிரீடியன்ஸ் தேவை, அதே நேரம் சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, அப்படிதானே? ஓ, அதே மாதிரிதான் ரைஸ் அண்ட் இல்ல, நீங்க எதை சமைக்கிறனாலும் ப்ரிப்பேர் பண்றனாலும் உங்களுக்கு சில இன்கிரீடியன்ஸ் தேவை, அதே நேரம் சில, சொல்லுங்க அடுத்தது என்ன? இவ்வளவு 2 இருந்தால் போதுமா? சரி, பாருங்க, சொல்லுங்க திரும்ப இருக்கா, என்ன தேவைன்னு சொன்னீங்க?
ரைஸ் சமைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கவும் மெயின் பவர் தேவை, அவர் ஆள் தேவையை சமைக்கிறது. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப பிரியாணி சமைக்கிறேன்னு வைங்களேன், ரெண்டு வீட்ல பிரியாணி சமைக்கிற, ரெண்டு வீட்ல பிரியாணி சமைக்கிறது, யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸும் சேம், யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸும் சேம். ஆனா ஒரு வீட்ல ஒரு மாதிரி டேஸ்டும் இன்னொரு வீட்ல இன்னொரு மாதிரி டேஸ்டும் இருக்கிறது நீங்க கண்டிருக்கா, அவதானிச்சிருக்கீங்களா? ஓ சேம் சார். ரைஸ் ஆம் தான், sir. சேம் இன்கிரீடியன்ஸே தான், சேம் எக்யூப்மெண்ட்ஸே தான், ஆனா அவங்க இடத்துல டேஸ்ட் வித்தியாசம் அடுத்த வீட்டை விட. என்ன காரணம்? எல்லாரும் இன்கிரீடியன்ஸ் சமைக்கிற ஒரே மாதிரி முறையில போட இருக்கு சார். மாட்டாங்க சார். சொன்னது ஆன்சர் சரியானா இன்னொரு ஆளும் சொன்ன திரும்ப சொல்லுங்க. எல்லாரும் இன்கிரீடியன்ஸ் ஒரே மாதிரி போட மாட்டாங்க. ஓகே, இன்கிரீடியன்ஸ் போடுற அளவு வித்தியாசம், அதே நேரம் வேற என்னமோ ஆன்சர்ஸ் இருந்தா? மெஷர்மெண்ட். அத்தனை அளவு இன்கிரீடியன்ஸ் போடுற அளவு வித்தியாசப்படுற. ஓகே, வேற எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசம் தானே சார்? எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர் ஆகிக்கிட்டேயும் டேஸ்ட் டிஃபரெண்ட் ஆகும். சரி, இப்ப நான் இன்னும் சிம்பிளா இதுல கேட்போமே, உங்களுக்கு இன்கிரீடியன்ஸும் எக்யூப்மெண்ட்ஸும் மட்டும் தந்தா இதுக்கு முதல்ல நீங்க ரைஸே சமைச்சிடலண்டா உங்களுக்கு ரைஸ் சமைக்கலுமா? இதுக்கு முதல்ல ரைஸே நீங்க சமைச்சிடல, சமைக்கிறத பார்த்தும் இல்ல, உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தார, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தார, சமைக்கலுமா? ஏலா சார். ஏன் என்ன தேவை? இன்னொன்று தேவை. என்னது? அதை பத்தி அது எப்படி சமைக்கலாம்னு சொல்லித்தர ஆள் வேணும். சொல்லித்தர ஆள் தேவை, இல்லாட்டி அதுக்கு நாலேஜ் தேவை, இல்லாட்டி இன்னும் சிம்பிளா சொல்றேன்டா எங்களுக்கு என்ன தேவை? ஒரு ரெசிபி தேவை தானே. டெஸ்ட்ல நீங்க என்ன செய்யணும், அடுத்தது என்ன செய்யணும், எவ்வளவு தண்ணி எடுக்கணும், எவ்வளவு நேரம் கழிச்சு ரைஸ் ஆட் பண்ணணும், அதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு சால்ட் ஆட் பண்ணணும், அதெல்லாம் ஒரு ரெசிபி தேவை தானே. ஓ சார். அப்ப சமைக்கிறதுக்கு இன்கிரீடியன்ஸ் அதே நேரம் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இருந்து போதா, அதே நேரம் என்னவும் தேவை, ரெசிபி தேவை, ரெசிபியும் தேவை. சரிதானே? அப்ப சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, விளங்குதா? சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நாங்க படிக்கிற இல்லாட்டி நாங்க எடுக்கிற மெடிசின்ஸ் ஒன்றையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, விளங்குதா? ஒரு மெடிசினை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் என்னென்ன தேவை சொல்லுங்க. கட்டாயம் என்ன தேவை? முதலாவது அதுக்குரிய இன்கிரீடியன்ஸ் தேவை. அதே நேரம் அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? எக்யூப்மெண்ட்ஸும் தேவை. அதே நேரம் வேற என்ன தேவை எங்களுக்கு? ரெசிபி தேவை, ரெசிபி தேவை. விளங்குதா? அப்ப பார்மசியூட்டிக்ஸ்ல நாங்க ஒரு மெடிசினை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், அது நேரம் ரெசிபி, இதைத்தான் மெயினா படிக்க போறோம். கிளியரா? ஆம் சார். எஸ் சார். ஓகே, இப்ப சொல்லுங்க, நாங்க ரைஸ் சொன்னதுக்கு ரைஸ்ல ரைஸ் மட்டுமா இன்கிரீடியண்டா இருக்குது? தனியா அரிசியை மட்டும் வச்சா நீங்க சோறு சமைக்கிறீங்க? இல்ல, எக்ஸ்ட்ரா வாட்டர் அண்ட் சால்ட்டும் சேர்க்கிறோம். சால்ட் எல்லாம் போட்டோம். அப்ப நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்குது, ஆனா அதுல ரைஸ் தான் இல்லாட்டி அரிசி தான் மெயின் இன்கிரீடியன்ட். அது கிளியரா? எஸ் சார். அந்த அரிசி இல்லண்டா வாட்டர் சால்ட் மட்டும் வச்சுக்கொண்டு எங்களுக்கு சோறு சமைக்கலுமா? ஏலா. அதே மாதிரி தான் நாங்க ஒரு டெப்லெட்டையோ, விளங்குதா, ஒரு டெப்லெட்டையோ இல்லைன்னா ஒரு கெப்சியூலையோ எடுத்தா, எங்களுக்கு தெரிஞ்ச மெடிசின் இரண்டு தானே ஃபேமஸா. அப்ப ஒரு டெப்லெட்டையோ ஒரு கெப்சியூலையோ எடுத்தா அதுல இப்ப பாருங்க, ரைஸ் சமைக்க கிட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்கிரீடியன்ஸ் நாங்க யூஸ் பண்ணதானே. அதே மாதிரி இந்த டெப்லெட்டையும் இல்லைன்னா கெப்சியூலையும் இல்லைன்னா எல்லா மெடிசின்ஸையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் என்னத்தை நாங்க பாவிச்சிருக்கோம், இல்லாட்டி என்னத்தை பாவிச்சிருப்பாங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்கிரீடியன்ஸ். அப்ப நிறைய இன்கிரீடியன்ஸ வச்சுதான் இந்த மெடிசின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். என்னத்தான் நிறைய இன்கிரீடியன்ஸை சேர்த்தாலும் அதுல ஒன்றுதான் என்ன இருக்க போற, மெயினா இருக்க போற. சரிதானே?
அப்ப அப்படி டெப்லெட் இல்லாட்டி கெப்சூல் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மெடிசினை தயாரிக்கிறதுக்கு நாங்க மெயினா யூஸ் பண்ற விளங்குதா, மெயினா யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ்க்கு ஒரு பேர் சொல்ற, அதுதான் என்ன உங்களுக்கு சொல்லித்தர வேர்ட் பார்மசியூட்டிக்ஸ்ல நினைவு வச்சுக்கோங்க. ஆக்டிவ் pharmaceutical ingredient. ஷார்ட்டா எப்படி சொல்லலும், ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்தா API. API. ஓகே, அப்ப என்ன நான் சொன்னேன் இப்ப திரும்ப ஒருக்கா ரிப்பீட் பண்ணுங்க ஒரு ஆள். மருந்து தயாரிக்க நிறைய இன்கிரியன்ஸ் வேணும். அதுல மெயினா வேண்டது வந்து ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரியன்ட். அப்ப மெடிசின்ஸை நாங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் பாவிக்கிற இருந்தாலும் அதுல ஒன்றுதான் மெயினா யூஸ் பண்ண போறோம். சரியா, அதுக்கு தான் நாங்க சொல்ற பேர் என்ன, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அப்ப சொல்லுங்க, தனியா ஒரு மெடிசினை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாங்க ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்டை மட்டுமா யூஸ் பண்றோம்? இப்ப உதாரணத்துக்கு வாங்கோ, ரைஸ் சமைக்க அரிசி மட்டுமா பாவிக்கிற? இல்ல தானே, அதோடு சேர்த்து இன்னும் இன்கிரீடியன்ஸ் பாவிக்கிறதானே. அதே மாதிரிதான் மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஏபிஐயோட சேர்த்து இன்னும் அடுத்த இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்றதானே. அப்ப அதுக்கு நாங்க சொல்ற பேர் வந்துட்டு என்னன்னா எக்ஸிபியன்ஸ். வேர்ட் கிளியரா? என்ன வேர்ட்? எக்ஸிபியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப இத ரெண்டையும் சேர்த்து தான் என்ன செய்யற நாங்க சொல்லுங்க, மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ற. விளங்குதா? ஓகேயா? இப்ப சொல்லுங்க, நாங்க ரைஸ் சமைக்க கிட்ட சால்ட் நாங்க என்னத்துக்கு பாவிக்கிற? டேஸ்டுக்கு. ஒரு சால்ட் டேஸ்ட் ஒன்று வாரத்துக்கு. அதே மாதிரி நாங்க டெப்லெட்லையும் நிறைய எக்ஸிபியன்ஸை யூஸ் பண்ற ஒவ்வொரு காரணத்துக்காக. பாருங்க, நீங்க காண்ற மெடிசின்ஸ் அதோட டெப்லெட் எல்லாம் ஒரே கலரா? இல்ல சார். இல்ல சார். டெக்ஸ்டர் எல்லாம் ஒரே கலரா? இல்ல சார். அப்ப கலர் டிஃபரெண்ட் ஆகிறதுக்கு காரணமும் ஒரு எக்ஸிபியன்ஸ் தான். விளங்குதா? கலரை தார எக்ஸிபியன்ட், அவங்க நாங்க பேர் சொல்ற கலரிங் ஏஜென்ட். அப்ப அது மாதிரி நிறைய ரீசன்ஸ்க்காக நிறைய எக்ஸிபியன்ஸை யூஸ் பண்றேன். விளங்குதா? ஒன்று கலரை தாரத்துக்கு, சிலது பாருங்க, சில டெப்லெட் எடுக்க கிட்ட பிளேவர்ஸ் தார இல்லையா, அது எடுக்க கிட்ட ஒரேஞ்ச் மனம் வருது, இல்லாட்டி ஸ்ட்ராபெரி மனம் வருது. அப்படி நீங்க கண்டில்லையா, விட்டமின் சி அது எடுக்க கிட்ட ஒரேஞ்ச் மனம் கொண்டு வரும் தானே. அது மாதிரி பொதுவா சிறப்பதி பார்த்தா ஒவ்வொரு டேஸ்ட்ன்றதை விட பிளேவர்ல இருக்கு. அப்படி பிளேவர் தாரத்துக்கும் சில எக்ஸிபியன்ஸை யூஸ் பண்றேன். விளங்குதா? அதுக்கு நான் சொல்ற பிளேவரிங் ஏஜென்ட். அதே மாதிரி சிரப்ல பாருங்க, சிரப் பொதுவா இனிக்கும். விளங்குதா? அப்ப அதுக்கு நாங்க எடிஷனலா சேர்க்கிற ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ். விளங்குதா? சுக்ரோஸோ குளுக்கோஸோ. அப்ப அது மாதிரி நிறைய காரணங்களுக்காக நிறைய இன்கிரீடியன்ஸை சேர்க்கிற. விளங்குதா? அப்ப அதெல்லாம் மெயினுக்கு இல்ல. விளங்குதா? மெயின் ரீசன் அதுக்கு இல்ல. சரி, புறப்பட என்ன தெரியும், மெயின் ரீசனுக்காக எடுக்கிற இன்கிரீடியன்ட் தான் நாங்க என்னென்ன பேர் சொல்ற, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரியன்ட். ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அது இல்லாம அந்த மெடிசின்ஸ் இன்னும் மெருகூட்டுறதுக்கு இல்லண்டா இன்னும் அதோட குவாலிட்டியை கூட்டுறதுக்கு யூஸ் பண்ற அடுத்தடுத்த இன்கிரீடியன்ஸ் நாங்க என்ன பேர் சொல்ற, எக்ஸிபியன்ஸ். அப்ப ஏபிஐயும் எக்ஸிபியன்ஸும் சேர்ந்தாதான் என்ன வர போற எங்களுக்கு, மெடிசின்ஸ் வரப்போற. சரிதானே? இப்ப சொல்லுங்க, மெடிசின் ஒன்று எடுத்தா நாங்க அது ஒரு ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் எடுக்கிறோம். இப்ப பேரசிட்டமால் எடுத்தா இல்லாட்டி பெனடோல் எடுத்தா நாங்க அதால எதிர்பார்க்கறது என்ன சொல்லுங்க? நாங்க பேரசிட்டமால் எந்த டைம்ல இருக்குது, ஃபீவர் குறையணும். ஒன்று எங்களோட பாடி டெம்பரேச்சர் இல்லாட்டி ஃபீவர் குறையணும், இல்லாட்டி ஏதாவது பெயின் இருந்தா அதை ரிலீவ் பண்ண. அதே மாதிரி
ஃபேமஸான சுகர் டேப்லெட் என்ன மெட்ஃபோமின். அது எடுக்கிற ரீசன் என்ன? உங்களோட சுகர் கண்ட்ரோலர் எங்களோட பிளட்ல உள்ள சுகர்ட லெவல் கண்ட்ரோலுக்கு குறையும். சரி, ஹைல இருந்தா குறைஞ்சி நார்மல் ரேஞ்சுக்கு வரும். அப்ப ஒரு மெடிசினை நாங்க இந்த குடிக்கிறது இல்லாட்டி எடுக்கிற நோக்கம் இருக்கே, அந்த நோக்கத்தை நாங்க எடுக்கிற நோக்கத்தை அடைய செய்யற ஆளுக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்ற? மெடிசின். மெடிசின்ல நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு தானே, அதுல சொல்லுங்க, நாங்க எடுக்கிற நோக்கத்தை எங்களுக்கு செஞ்சு தர ஆளோட பேர் தானே என்ன? ஏபிஐ. அதான் பேரு ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அவர் தான் ஆக்டிவா இருக்கிறார். அதாவது அந்த நோக்கத்தை எங்களுக்கு செஞ்சு தர இல்லாட்டி திருப்திப்படுத்துற மாதிரி. அப்ப எக்ஸிபியன்ஸ் எல்லாம் வைத்து ஏதாச்சும் எங்கட உடம்புலயோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனோட செய்யறதா? இல்ல, பெரும்பாலும் இல்ல. அவங்கள சேர்க்கறதுக்கு ரீசன் என்ன? அந்த மெடிசின் குவாலிட்டியை கூட்டுறதுக்கு இல்லாட்டி அதோட இன்னும் மெருகூட்டுறதுக்கு. விளங்குதா? அப்ப இவ்வளவு கிளியரா? உங்களுக்கு தெரிஞ்ச மெடிசின் பேர் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். பார்மசி கோர்ஸ்க்கு வந்திருக்கிறீங்க, வர்றதுக்கு முன்னாடியும் நிறைய மெடிசின் எடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. ஒரேடியா இல்லாட்டியும் காலத்துக்கு காலம் நீங்க எப்படி மெடிசினை எடுத்திருப்பீங்க கட்டாயம். அப்படி நீங்க எடுத்த மெடிசின்ஸ்ல நேம் எதுவும் ஞாபகம் வேண்டாம்? சொல்லுங்க பாப்போம். லெவிட்டோஸ். ஓகே. எமோக்சிலின். ஃபேமஸ் எமோக்சிசிலின். ப்ரூஃபின். Panadol. இபுப்ரூஃபன். ஒமேப்ரசோல். painkiller. metformin. மெஃபென். மெஃபென்ன்றது மெஃபெனமிக் ஆசிட். அடுத்து ஃபோலிக் ஆசிட். லோசாடன். அடுத்து பேராசிட்டமோல் சொன்ன ஒரு போய் உண்டு. பேராசிட்டமோல். அடுத்து லொசாட்டன். டொம்பெரிடோன். ஓகே, டொம்பெரிடோன். சரி, போ. அவன் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, கோர்ஸ் ஈஸியா இருக்க போர், மத்தவங்களோட பயப்பட தேவையில்லை. சரியா? அப்ப ஒரு மெடிசினுக்கு எப்படி பேரை வைக்கிறேன்டா சொல்லுங்க. எமோக்சிலின் கேப்சூலுக்கு எமோக்சிசிலின் என்று சொல்றேன்டா, அந்த எமோக்சிசிலின் கேப்சூல் உள்ள ஏபிஐ தான் இந்த எமோக்சிசிலின். ஓகேயா? இப்ப பேராசிட்டமோல் டேப்லெட்டுக்கு நாங்க பேராசிட்டமோல் சொல்றேன்டா, அதுல நிறைய என்ன சொன்னேன் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற ஏபிஐ தான் என்னவா இருக்க போற சொல்லுங்க? பேராசிட்டமோலா இருக்க போற. விளங்குதா? நீங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்தா அதுல இருக்கிற மெயின் இல்லாட்டி ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் தான் என்ன? ஃபோலிக் ஆசிட். விளங்குதா? அதே மாதிரி ஒமேப்ரசோல் கேப்சூல் எடுத்தா அதுல இருக்கிற ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் தான் என்ன? ஒமேப்ரசோல். சரியா? அதே நேரம் நீங்க மெடிசின் ஒன்று எடுக்க கிட்ட கார்ட்ல வந்தா இல்லாட்டி பொட்டில்ல வந்தா பாருங்க, மெடிசின் பேரோட பக்கத்துல இன்னொரு நம்பரும் எழுதிருக்கும். கண்டிருக்கா? பேராசிட்டமோல் கார்டு ஒன்று எடுத்தா இல்லாட்டி பெனடோல் கார்டு ஒன்று எடுத்தா என்ன எழுதிருக்கு பக்கத்துல? அளவு இருக்கும் சார். மெஷர்மென்ட் 500 மில்லி அப்படி என்று எழுதிருப்பாங்க. பேராசிட்டமோல் எவ்வளவு எழுதிருக்கும்? யாராவது கண்டிருந்தார்கள் சொல்லுங்க. 500 மில்லிகிராம் எழுதிருக்கு. விளங்குதா? அப்ப இதுல வச்சு நீங்க என்ன விளங்கி கொள்றா, பேராசிட்டமோல் டேப்லெட் ஒன்று எடுத்தா விளங்குதா? ஒயிட் கலர்ல தான் இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். நீங்க பேராசிட்டமோல் டேப்லெட் ஒன்று எடுத்தா இதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கிறதானே. அதுல இருக்கிறதுல மெயினான இல்லாட்டி ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் எது? அதுதான் அந்த டேப்லெட் பேரு பேராசிட்டமோல். பேராசிட்டமோல். சரியா? அந்த பேராசிட்டமோல் எவ்வளவு இருக்குமா? 500. சரி, இதோட சேர்த்து இன்னும் இன்கிரீடியன்ஸ் இருக்கும் தானே.
பேர் தெரியாததுக்கு இன்னும் இன்னும் என்ன செய்யலும் இன்கிரீடியன்ஸ் இருக்கலும். சரி, அப்ப இவ்வளத்தையும் வச்சு சொல்லுங்க. நாங்க பெரசிட்டமோல் டெப்லெட் ஒன்று எடுத்து, சரியா, பெரசிட்டமோல் டெப்லெட் ஒன்று எடுத்து அதை நாங்க வெயிட் மெஷர் பண்ணி பார்த்தா எவ்வளவு வெயிட்டா காட்டு? More than 500 milligrams. நான் 3 ஆன்சர் தாரணி. ஒன்றுன்னா 500 மில்லிகிராமை விட குறையா காட்டு, இல்லண்டா 500 மில்லிகிராமே காட்டு, இல்லண்டா 500 மில்லிகிராமை விட கூடுதலா காட்டு. எதை காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு? Third answer 500 milligram விட கூடிய. அப்ப எந்த மெடிசின் நீங்க மெடிசின் எடுத்தாலும் அதுல பேர் வைக்கிற, அதுல இருக்கிற ஏபிஐ வச்சு, சரியா, ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் நேம வைக்கிற, பேரை வைக்கிற. அந்த பேரோட பக்கத்துல எழுதுற நம்பர், அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்ன? சரியா, புதிய பேர் இன்னொரு வேர்டை சொல்ல தர ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன் ஸ்ட்ரென்த். சரியா, அப்போ ஒரு டெப்லெட்ல இல்லாட்டி ஒரு கேப்சியூல்ல எவ்வளவு ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் இருக்கின்றதை நாங்க பக்கத்துல எழுதுது. அப்போ ஒரு பேராசிட்டமால் டெப்லெட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம்? 500 மில்லிகிராம். விளங்குதா? அதே மாதிரி நாங்க ஃபோலிக் ஆசிட் நார்மல் டெப்லெட் ஒன்று எடுத்தா சின்னதா தான் இருக்கும் பாருங்க. ஃபோலிக் ஆசிட் yellow கலருக்கு பொதுவா சின்னதா இருக்கிறது. அப்ப சொல்லுங்க, ஃபோலிக் ஆசிட் 1 மில்லிகிராம் மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த கார்டு எடுத்துக்கிட்டீங்கடா, இல்லாட்டி டெப்லெட் உள்ள பொட்டில் எடுத்தா பொட்டில வெளியில பாருங்க ஃபோலிக் ஆசிட் பக்கத்துல 1 மில்லிகிராம் மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்ப அதான் நீங்க என்ன விளங்கி சொல்றீங்க? இந்த டெப்லெட் எடுத்தா இந்த டெப்லெட்ல இருக்கிற மெயின் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் எது? ஃபோலிக் ஆசிட். அது எத்தனை மில்லிகிராம் இருக்கும் ஒரு டெப்லெட்ல? 1 milligram. 1 மில்லிகிராம் இருக்கும். அப்ப இதால நீங்க என்ன விளங்கி சொல்ற? ஃபோலிக் ஆசிட் டெப்லெட்ல ஃபோலிக் ஆசிட் மட்டுமா இருக்கும்? இல்ல, இன்னும் இன்கிரீடியன்ஸ் இருக்கலாம். அப்படிதான். கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் தாங்க. ஹலோ, வாங்கலாம் சார். ஓ சார். கலைக்கிறது விட்டு விட்டா கேக்குது. இல்ல சார். இல்ல சார். ப்ராப்ளம் இல்ல தானே? ஓகே, சரி. அப்ப இதுவரைக்கும் என்னென்ன பாத்திருக்கேன்னு சொல்லுங்க. குயிக்கா ரிகேப் பண்ணு. குயிக்கா. ஏபிஐ என்னன்னு பார்த்திருக்கோம், எக்ஸ்பிரியன்ஸ் என்னன்னு பார்த்திருக்கோம், மெடிசின் எப்படி வருதுன்னு பார்த்திருக்கோம், அடுத்து மெடிசனுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்திருக்கோம், மெடிசனுக்கு பக்கத்துல போடுற அந்த மில்லிகிராம் பேரு வந்து ஸ்ட்ரென்த் என்று பார்த்திருக்கோம். ஓகே, அப்ப ஸ்டார்ட்ல வச்சு நீங்க எல்லாம் சொன்னீங்க. மெடிசின்டா விளங்குதா? மெடிசின்ன்றது ஒரு ப்ராடக்ட் தானே, அதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்க போற, அதுல எங்களுக்கு தெரபியூட்டிக் இஃபெக்டா தாருது. தெரபியூட்டிக் இஃபெக்ட்ன்றது என்ன? நாங்க எதிர்பார்க்கிற விளைவை தாருது. விளங்குதா? மெடிசின் ஒன்று எடுத்தா அந்த மெடிசின் எடுக்கிறதால நாங்க எதிர்பார்க்கிற விளைவு இருக்கே, அந்த விளைவை தார இன்கிரீடியன்ஸ்க்கு தான் நாங்க பேர் சொல்றேன்னா ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். சரியா? அப்ப ஒரு மெடிசினை தனியா ஏபிஐ வச்சு மாத்திரம் என்ன செய்யலாம்? ப்ரிப்பேர் பண்ண கஷ்டம். விளங்குதா? ரைஸ, அதாவது சோற, அரிசி மட்டும் வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம்? சமைக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு இன்னும் இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுறது. அதே மாதிரி தான் எந்த மெடிசினையும் தனியா ஏபிஐ மாத்திரம் யூஸ் பண்ணி கொண்டு சரியா செய்ய கஷ்டம். அதால பல தேவைகளுக்காக சரியா இன்னும் இன்கிரீடியன்ஸை நாங்க யூஸ் பண்ற, அந்த எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் தான் என்ன பேர் சொல்ற? எக்ஸிபியன்ஸ். ஓகே தானே? அதே நேரம்
ஒரு மெடிசினுக்கு நாங்க பேரை வைக்கிற எப்படி என்றா அதில் உள்ள ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியண்ட்டை வச்சு, சரிதானே? அதே நேரம் எந்த மெடிசினை எடுத்தாலும் பாருங்க, பேரோட பக்கத்துல அதுல ஸ்ட்ரென்த்தை மென்ஷன் பண்ணிருக்கும், சரிதானே? அப்ப ஸ்ட்ரென்த்ன்றது என்ன, அந்த மெடிசின்ல சரியா ஏபிஐ எந்த அளவு காணப்படுற, எத்தனை மில்லிகிராம் இல்லாட்டி எத்தனை கிராம் காணப்படுறன்றது. ஓகேயா? இவ்வளவும் கிளியரா? ஓகே சார். சார் விளங்காத யாரும் இருந்தா கேட்டுக்கோங்க. சரி, ஆரம்பத்துல இருந்தே அண்டைக்கு அண்டைக்கு படிக்கிறது அண்டைக்கு அண்டைக்கே கிளியர் ஆகி கொண்டு போவோம். அப்ப லோட் சேராது, சரியா? ஒன்று நீங்க இதோட யூனிவர்சிட்டி கோர்சஸோ இல்லாட்டி ஏதோ ஒன்று ஃபாலோ பண்றேன்டா, அப்ப அதுக்கும் இடைஞ்சல் இல்லாத மாதிரி இந்த கோர்ஸை நாங்க கொண்டு போவோம். அப்ப ஒவ்வொரு கிளாஸ்ல உள்ளதும் அந்த கிளாஸ்லயே நீங்க கிளியர் பண்ணி கொண்டா உங்களுக்கு லோட் ஒன்று சேர போறது இல்லை, அடுத்த கோர்சஸ்க்கும் டிஸ்டர்பா இருக்க போறது இல்லை. சரி, சரி, இது கொஞ்சம் நாங்க டியூட்லயும் பார்த்துட்டு வருவோம். சரி, இருங்கோ. டியூட்டர் கொஞ்சம் குரூப்ல போட்டு விடலுமா? சரி, இந்த பிடிஎஃப் கொஞ்சம் குரூப்ல போட்டு விடலுமா சார்? திரும்பவா? ஆனா திரும்ப இருக்க போட்டுட்டு. ஓ சார், நான் புதுசா ஜாயின் ஆகினா அவசியம் இல்லை. ஓகே, நான் திரும்ப போட்டுட்டு. ஓகே சார். ஓகே, எனக்கு ஞாபகம் படுத்துவோம். நான் கிளாஸ் முடியறதோட திரும்ப குரூப்ல போட்டுட்டு. ஓகே சார். இவ்வளவும் பார்த்துட்டோம். பார்மசியூட்டிக்ஸா ஆரம்பிச்சிருக்கிறோம். ரீட் பண்ணுங்க பாப்போம் ஒரு குயிக்கா. Pharmaceutics convert active pharmaceutical ingredients into medicines. Science of dosage form design. Method of turning active pharmaceutical ingredients into dosage form gas formulation. ஓகே, அப்ப இந்த பார்மசியூட்டிக்ஸ் என்ற ஹெடிங்ல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. பார்மசியூட்டிக்ஸ்டா என்னண்டா விளங்குதா? பார்மசியூட்டிக்ஸ்டா என்னன்னு சொல்றாங்க பாருங்க. கன்வெர்ட் பண்றதாம் பாருங்க. கன்வெர்ட்ஸ் எது ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் பாருங்க, எதா மாத்துறது? ஒரு மெடிசினா மாத்துறது. விளங்குதா? ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் ஒரு மெடிசினா மாத்துற சயின்ஸ் பேர் தான் பார்மசியூட்டிக்ஸ். இப்ப சொல்லுவோம் கிளியரா, ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ன்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுமா? ஒரு மெடிசின்ல உள்ள மெயினான இன்கிரீடியன்ட் தான். மெயினானன்றதை விட இன்னும் அழகா சொல்றேன்டா, நான் ரெண்டாவது சொல்லி தந்த இன்னொரு வேர்டு உண்டு. நம்ம எதிர்பார்க்கிற நோக்கத்தை எதிர்பார்க்கிற நோக்கத்தை தாரது இல்லாட்டி விளைவிக்கிறது. அதுதான் என்னன்னு சொன்ன தெரபியூட்டிக் இஃபெக்ட தாரது. விளங்குதா? அப்ப தெரபியூட்டிக் இஃபெக்ட தார இன்கிரீடியன்ட் தான் நாங்க ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட். அதை வச்சுக்கொண்டு நாங்க மெடிசினை ப்ரிப்பேர் பண்ற சயின்ஸை தான் என்னன்னு சொல்ற சொல்லுங்க, பார்மசியூட்டிக்ஸ் என்று சொல்றேன். சிம்பிளா சொல்ல போறோம்டா, சோறுட மெயின் இன்கிரீடியன்ட் அரிசி. விளங்குதானே? அந்த அரிசியை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி சோறை சமைக்கிறோம். விளங்குதா? மெயின் இன்கிரீடியன்ட் தனியா தானே இருக்கு, அது அடுத்த இன்கிரீடியன்ட் சேர்த்து கொண்டு ஃபைனல் ப்ராடக்ட நாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றன்ற படிக்கிற சயின்ஸை தான் நாங்க பார்மசியூட்டிக்ஸ் சொல்றோம். சரிதானே?
அந்த ஃபைனல் மெடிசினுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்ற அதுதான் என்னண்டா டோசேஜ் ஃபோம். சரியா? மெடிசின் என்று இனி சொல்லிப்படாது. இனி டெப்லெட்ன்றது மெடிசின் நாங்க சொல்ல மாட்டோம். சொல்லுங்க மெடிசின், சாரி டெப்லெட்ன்றது ஒரு, சொல்லுங்க என்ன, இனி மெடிசின் என்ற வேர்ட் நாங்க யூஸ் பண்ற இல்ல, அதுக்கு பதிலா யூஸ் பண்ற வேர்ட் தான் என்ன, டோசேஜ் ஃபார்ம். டோசேஜ் ஃபோம். அப்போ சொல்லுங்க, டெப்லெட்ன்றது டோசேஜ் ஃபோம்ட ஒரு டைப். அதே மாதிரி வேற என்ன இருக்கு? டெப்லெட் சொன்னா அடுத்த யாரு சொல்லணும்? சிரப்ன்றது ஒரு டோசேஜ் ஃபார்ம்ட டைப். அடுத்தது capsule, கேப்சியூல். ஓகே, வேறு pills, பில்ஸ். தெரிஞ்ச டோசேஜ் ஃபார்ம் எல்லாம் சொல்லிட்டு போங்க பார்ப்போம், எவ்வளவு தெரிஞ்சிருக்கேன்னு பார்ப்போம். தனித்தனியா நாங்க ஒன்னா படிக்கணும், பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுகளை சொல்லிட்டு போங்க பார்ப்போம். டெப்லெட் சொன்னீங்க, அடுத்தது கேப்சியூல் சொன்னீங்க, அடுத்தது என்ன, சிரப் சொன்னீங்க, பில்ஸ் சொன்னீங்க. வேற தெரிஞ்ச டோசேஜ் ஃபார்ம்ஸ்? இவ்வளவா? டேப்லெட், கேப்சியூல், சிரப், பில்ஸ், இவ்வளவுதானே நாங்க மெடிசினா எடுக்கிறோம். gel, சில ஜெல்ஸ் சொல்லுங்க. ornaments, இல்லைங்களா? adhesives, இன்ஜெக்ஷன். வெரி குட். இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லுங்க. மேல் கை வலி வந்தா நாங்க என்ன அப்ளை பண்றோம்? drop, balm, ஆயின்மெண்ட். எதுவும் ரேசஸ் வந்தா நாங்க அந்த இடத்துக்கு என்னத்தை யூஸ் பண்றோம்? cream, கிரீம். ஓரல் சொல்யூஷன். அவ்வளவுதானே? நாங்க வாய் துவாரத்துல எதுவும் பிரச்சனை வந்தா சொல்லுங்க, அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? ஓரல் சொல்யூஷன் நாங்க இன்டேக் பண்றது, அதுவும் சரி. சொல்யூஷன்ன்றது ஒரு சொல்யூஷன். ஸ்ப்ரே, சில ஸ்ப்ரேஸ் இருக்குது. inhale, வெரி குட். இன்ஹேலர். இன்ஹேலரும் ஒரு டைப் தானே. வேற நெசல் ட்ராப். ட்ராப்ஸ். நேசல் ட்ராப்ஸ். ட்ராப்ஸ் தனியான்னு சொல்லல. அது ஐ ட்ராப், நேசல் ட்ராப், இயர் ட்ராப். வெரி குட். சப்போசிட்டரி. வேற adhesives, சாரி எனக்கு கேட்கல, திரும்ப சொல்லுங்க. bioadhesives, பயோ எது சிவ்ஸா? yes sir, சரி. அப்ப நாங்க படிக்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு ஒர்க் தருவோமே. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, டோசேஜ் ஃபார்ம்ட டைப்ஸ் விளங்குதா, நாங்க எந்தெந்த டைப்ல மெடிசின்ஸ் எடுக்கிறோம் விளங்குதா, மெடிசின் எந்தெந்த டைப்ல இருக்கு. இப்போ டெப்லெட் என்ற ஒரு ஃபார்ம்ல இருக்குது, கேப்சூல் என்ற ஃபார்ம்ல இருக்கு, சிரப் என்ற ஃபார்ம்ல இருக்கு, பில்ஸ் என்ற ஃபார்ம், இன்ஜெக்ஷன், ஆயின்மெண்ட், இது மாதிரி என்ன என்ன ஃபார்ம்ஸ்ல மெடிசின்ஸ் இருக்குது, இல்லை டோசேஜ் ஃபார்ம்ஸ் நீங்க தனியா சர்ச் பண்ணி விளங்குதா, பிடிஎஃபா செய்யுங்க. பிரிண்ட் பண்ணி விளையாடிக்க தேவையில்ல, பிடிஎஃபா செஞ்சு. இப்ப எக்ஸாம்பிள்டா டெப்லெட்னா டெப்லெட்டை போட்டோ ரெண்டாவது குறைஞ்சது அந்த இடத்துல பிக்சர்ஸ் ரெண்ட எட் பண்ணி அதுவும் கூகுள்ல சர்ச் பண்ண வருமே. அதே நேரம் ஸ்ரீலங்கால உள்ள ஃபேமஸான டெப்லெட்டுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் விளங்குதா. அதே மாதிரி கேப்சூல்ஸ்டா கேப்சூல்ஸ் ஹெட்டிங் போட்டுட்டு 2 பிக்சர் ஸ்ரீலங்கால ஃபேமஸா உள்ள 2 கேப்சூல்ஸ், அதுவும் நீங்க சர்ச் பண்ணாலே வரும். சரி சரி, ஸ்ரீலங்கான்னு தேவையில்லை, எங்க இருந்தாலும் சரி 2 கேப்சூலுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி சிரப், பில்ஸ், ஜெல்ஸ், இதே மாதிரி இன்னும் இருக்கிற டோசேஜ் ஃபார்ம்ஸ். இப்ப எல்லாமே சர்ச் பண்ணி செய்யலும் தானே, எல்லாத்துடையும் கையில மாதிரி ஹேண்ட் போன் இருக்க போற, இல்லாட்டி டெப்லெட்டோ
இல்லைன்னா லேப்டாப்போ அதே நேரம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குதானே. அப்ப இது உங்களுக்கு தரவு. சரி, படிக்கிறதுக்கு முன்னுக்கும் நீங்க ஒருக்கா சர்ச் பண்ணி பாருங்க. சரி, அப்ப உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸ் வரும், ஃபெமிலியர் ஆகும். அதுக்கு பிறகு படிக்க கிட்ட இன்னும் எஃபிசியண்டா உங்களுக்கு விளங்கி கொள்ளையிடு. செய்வீங்களா? ஓகே சார். ஓகே சார். அப்ப நெக்ஸ்ட் வீக்குள்ளுக்கு செஞ்சு அனுப்புவீங்க, அப்படிதானே? ஓகே சார், இன்ஷா அல்லாஹ். ஓகே, சரி. அப்ப ஃபார்மசியூட்டிக்ஸ்ன்றது சயின்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம் டிசைன். இப்ப டோசேஜ் ஃபார்ம்ன்றது தெரியுமே, கேப்சூல், டேப்லெட், அது மாதிரி டோசேஜ் ஃபார்மை டிசைன் பண்ற, ப்ரிப்பேர் பண்ற சயின்ஸை தான் நாங்க ஃபார்மசியூட்டிக்ஸ் என்று சொல்றோம். சரி, அப்ப அப்படி ஒரு டோசேஜ் ஃபார்மை ப்ரிப்பேர் பண்ணக்கிட்ட, டிசைன் பண்ணக்கிட்ட நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்றோம். சரி, அதைத்தான் இந்த ஃபார்மசியூட்டிக்ஸ்ல படிக்க போறேன்னு சொல்ற இந்த இன்ட்ரடக்ஷன் பேஜ்ல. சரிதானே? இப்பதான் சொல்ற பாருங்க, ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்டா என்னன்னு சொல்றேன். என்னன்னு நாங்க பார்க்க முன்னுக்கே, அதாவது இதை ஸ்லைட பார்க்க முன்னுக்கே ஆல்ரெடி ஓரளவு பார்த்துட்டு வந்திருக்கு. சொல்லுங்க, ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்டா என்ன? திரும்ப இருக்கா? ஒரு மெடிசின் தயாரிக்க தேவையான மூலப்பொருள். அப்படி சரியா இந்த மொட்டையா சொல்லி விட்டுட்டா சரி வருமா? மெடிசினை தயாரிக்க எஃபெக்ட் தரது. ஒரு தெரபியூட்டிக் எஃபெக்ட் எஃபெக்ட் மெடிசின்ல தெரபியூட்டிக் எஃபெக்ட் தர பாட்டத்தான் நாங்க ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, அப்ப ஒரு மெடிசினை இல்லாட்டி ஒரு டோசேஜ் ஃபார்ம், நீங்க சொன்னே தானே மெடிசின் சொல்ல வர முடியும். அப்ப ஒரு டோசேஜ் ஃபார்மை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸை நாங்க யூஸ் பண்றோம். சரியா? அதுல நாங்க அந்த டேப்லெட்டை இல்லாட்டி அந்த கேப்சூல் இல்லாட்டி அந்த டோசேஜ் ஃபார்மை ஏன் ப்ரிப்பேர் பண்றோம்னு நோக்கமுன்றீங்க விளங்குதா? பல்வலிக்கு குறையறதுக்கா, தலைவலி குறையறதுக்கா, சுகர் குறையறதுக்கா, கொலஸ்ட்ரால் குறையறதுக்கா, ஒரு மெயின் நோக்கம் இருக்குதானே. அதை திருப்திப்படுத்துற இல்லாட்டி அதை செய்யற இன்கிரீடியன்ட்டுக்கு தான் நாங்க ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சொல்றோம். அப்ப அதுக்கு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற வேர்ட் தான் தெரபியூட்டிக்கல் இஃபெக்ட் வேர்ட். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இதை ரீட் பண்ணுங்க பாப்போம் முறை. What is the active pharmaceutical ingredient? The specific component / that provide the desired effect in relation to the diagnosis, treatment, cure or prevention of a disease or alignment of the body either by pharmacological active or other activity. ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ளது முக்கியம். அத்தனை இவ்வளவு சொல்லி நிக்கிறது. அப்ப ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்னா என்ன? த ஸ்பெசிபிக் கம்பனன்ட். அப்ப நிறைய கம்பனன்ட்ஸ் இருக்கும் ஒரு டோசேஜ் ஃபார்ம்ல, நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கும். ஆனா ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ன்றது என்ன? ஸ்பெசிபிக் கம்பனன்ட் இல்லாட்டி இன்கிரீடியன்ட். அதுதான் என்ன செய்யும்? that provide desired effect. நாங்க எதிர்பார்க்கிற விளைவை தாரது. சொல்ற விளங்குதா? அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சொல்றோம். அப்படி தார இஃபெக்ட் உண்டு எங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணேலும், டயக்னோசிஸ்க்கு யூஸ் பண்ணேலும், இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக, இல்லாட்டி ஒரு டிசீஸை கியூர் பண்றதுக்கு, இல்லைன்னா அந்த டிசீஸ் வராம தடுக்கிறதுக்கு, ப்ரிவென்ட் பண்றதுக்கு, இல்லாட்டி எங்களோட பாடியோட அலைன்மெண்ட்டை சரி செய்யறதுக்கு யூஸ் பண்ற அந்த கம்பனண்ட்டை தான் நாங்க ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சொல்றோம். சரி, இந்த கீழே உள்ள 2 லைன்ஸும் உங்களுக்கு விலங்கல்னாலும் பரவில்லை. ஃபர்ஸ்ட் லைன் கிளியரா? சொல்லுங்க பாப்போம். இந்த டயக்னோசிஸ் என்ற வேர்ட், ட்ரீட்மெண்ட், கியூர், ப்ரிவென்ஷன் அது தேவையில்லை. திரும்ப பின்னுக்கு வரும் தானே. நாங்க இப்ப ஆரம்பத்துல தானே இருக்கிறேன். இப்ப இந்த ஐடியா இருந்தா போதும். என்ன? மெடிசின்ல காணப்படுற மெயின் கம்பனன்ட் அதுதான் நாங்க எதிர்பார்க்கிற விளைவை தார். சரி, சும்மா சொல்லுமே, பெரசிட்டமோல் தானே ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்டா இருக்கிற. அந்த பெரசிட்டமோல மட்டும் எடுத்துட்டு இப்ப சொல்லுமே, உங்களுக்கு மெஜிக் கொண்டு தெரியும், இல்லாட்டி ஒரு மந்திரம் தெரியும். சரி, நீங்க மந்திரமோடு போட்டு என்ன செய்யற? பெரசிட்டமோல் டேப்லெட்ல உள்ள பெரசிட்டமோல மட்டும் ஒதுக்குறீங்க. விளங்குதா? ஒரு மந்திரத்தை போடுறீங்க, பெரசிட்டமோல் என்ற இன்கிரீடியன்ட் மட்டும் ஒதுங்குது. அப்ப நீங்க இருக்கிற ஏன்றது பெரசிட்டமோல் ஓட அடுத்த இன்கிரீடியன்ஸ் இருக்கு. நீங்க மந்திரம் போட்டு பி என்ற ஒரு டேப்லெட் உருவாக்குன, அதுல பெரசிட்டமோல் இல்லாம போய்
அடுத்த இன்கிரீடியன்ட் மட்டும் இருக்கு. சரி, இதுல பெரசிட்டமால்ன்ற இன்கிரீடியன்ட் இல்ல. இப்ப சொல்லுங்க, ஏன்ற டேப்லெட்டை குடிச்சா ஃபீவர் குறையுமா, பி என்ற டேப்லெட்டை குடிச்சா ஃபீவர் குறையுமா? சரி சொல்லுங்க, பிலையும் அடுத்த இன்கிரீடியன்ட் அவ்வளவு இருக்கும் தானே, பெரசிட்டமால் மட்டும் தானே இல்ல, பிலையும் ஃபீவர் குறையும் தானே, குறையணும் தானே. அந்த ஓவா டோசேஜ் இல்லையா? ஃபார்முலமே ஏபிஐ பில யார் மிஸ் ஆகுது? அந்த ஏபிஐ மிஸ் டேப்லெட் ஆகுது. ஏபிஐ மிஸ் ஆகுது. இவர் தான் யாரு? நாங்க அந்த எதிர்பார்த்த மெயின் விளைவை தாரால் விளங்குதா? தெரபியூட்டிக் பெரசிட்டமால் என்ன குடிக்கிற, ஏன் குடிக்கிற அந்த இஃபெக்ட தாரால் அந்த ஏபிஐ தான். சரிதானே? ஓகே, அடுத்தது இப்ப பார்ப்போம். இப்படி உள்ள ஏபிஐ கவனிங்களே, இந்த ஏபிஐயும் அடுத்த இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து தானே நாங்க டோசேஜ் ஃபார்ம் செய்யறோம். அப்ப இந்த ஏபிஐ எங்களுக்கு எங்கால வார், இல்லாட்டி எங்கால இருந்து இந்த ஏபிஐயை நாங்க எடுத்துக்கொள்றது தான் அடுத்த ஸ்லைட்ல சொல்லிருக்கு. விளங்குதா? இப்ப பெரசிட்டமால் கிட்ட பெரசிட்டமால நாங்க எங்கால தயாரிச்சு கொள்றோம், இல்லாட்டி எங்கால வச்சு எடுத்துக்கொள்றோம். சொல்ல விளங்குதா? டோசேஜ் ஃபார்ம் கிட்ட ரெண்டு பேர் சேர்ந்தா தானே டோசேஜ் ஃபார்ம். ஒன்று என்னது? ஏபிஐ, ஏபிஐ அடுத்தது இன்னொரு எக்ஸிபியன்ஸ். ஏபிஐ தவிர அவ்வளவு இன்கிரீடியன்ஸ்க்கு நாங்க சொல்ற பேர் தானே என்ன, எக்ஸிபியன்ஸ் சொல்றது. சரிதானே? இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஏபிஐயை எங்க இருந்து நாங்க எடுத்துக்கொள்றோம், இல்லாட்டி எப்படி அதை தயாரிச்சு கொள்றது தான் இந்த ஸ்லைட்ல இருக்கு. அப்ப ஏபிஐ எடுத்தோம்னா சரியா, அதோட எக்ஸிபியன்ஸை சேர்த்து எங்களுக்கு டோசேஜ் ஃபார்மை தயாரிச்சு கொள்ளலாம். அப்ப டோசேஜ் ஃபார்ம் உள்ளது மெயின் ஏபிஐ. இப்ப ஏபிஐ எங்க இருந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம், எப்படி எப்படிலாம் வேறு பிரிச்சு எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி தயாரிச்சு கொள்ளலாம் தான் இந்த இடத்துல தந்திருக்கு. குயிக் ஒரு ரீட் பண்ணுங்க பார்ப்போம். What are the origins of active pharmaceutical ingredients? Natural product, plant, animal, microorganism, minerals, totally synthetic, partial synthetic or semi-synthetic form from genetic engineering. அப்ப ஓகே, அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் சில ஏபிஐ நாங்க எங்க இருந்து எடுக்கிறோம். இந்த ஆயுர்வேதிக், சித்தா மெடிசின் அது மாதிரி படிக்கிற ஆட்களுக்கு தெரியும், அவங்க மெடிசினுக்கு இந்த ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸை மெயினா எந்த இடத்துல வச்சு எடுத்துக்கொள்ற? ஆயுர்வேதிக்னா மெயினாவே பிளான்ட்ல இருந்து தான் எடுக்கிற இல்லையா? அப்ப ஒன்று தெரியும் எங்களுக்கு, பிளான்ட்ல இருந்து என்ன செய்யலும் ஏபிஐஸ் பிரிச்சு எடுத்துக்கொள்ள. பிளான்ட் மட்டுமா சொல்ற, சில அனிமல்ஸ்ல இருந்தும் எங்களுக்கு என்ன செய்யலும் ஏபிஐ எடுத்துக்கொள்ள. அதே நேரம் மைக்ரோ ஆர்கானிசத்துல இருந்தும் ஏபிஐ எங்களுக்கு தயாரிச்சு கொள்ளலாம். அது இல்லாம சில நேரத்துல மினரல்ஸ் டிரெக்டா ஏபிஐயா பயன்படுத்தி கொள்ளலாம். மினரல்ஸ் கனிமங்கள், விளங்குதா? சில டேப்லெட்ல பாருங்க எழுதிருக்கோம் என்னது, FeSO4. அதுல தனி அறிகிறது FeSO4 இன்ஆர்கானிக் காம்பனன்ட். அது டிரெக்டா எங்களுக்கு கனி பொருட்களை வச்சு எடுத்துக்கொள்ளுது. அதே மாதிரி கல்சியம் கார்பனேட், லித்தியம் கார்பனேட், சோடியம் பை கார்பனேட், அது மாதிரி சில மெடிசின்ஸ் இருக்குது டிரெக்டாவே கனி பொருட்களை, சரியா, கனி பொருட்களை நாங்க ஏபிஐயா யூஸ் பண்றோம். இல்லண்டா அதை விட நல்லா ஃபேமஸ் சேலைன். சரி சொல்லுங்க, சேலைன்ல என்ன இருக்கு? சோடியம் குளோரைட். சரியா, இதை நாங்க என்ன சீ வாட்டர்ல இருந்து தான் இதை எடுத்துக்கொள்ற சேலைன். விளங்கு, டிரெக்டா அப்படி எடுக்கிறதுல நாங்க பியூரிஃபை பண்ணி அதுல இருந்து எடுக்கிறப்ப சேலைன்ல உள்ள ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் இல்லாட்டி மெயின் கம்பனன்ட் இந்த சோடியம் குளோரைட். அது நாங்க டிரெக்டா மினரலாவே எடுத்துக்கொள்றோம். மினரல்ல இருந்து கனிப்பொருட்கள்ல கனிமங்கள்ல இருந்து எடுத்துக்கொள்றோம். சரி, இல்லாட்டி சில ஏபிஐ நாங்க லெப்ல ஃபுல்லாவே சிந்தசிஸ் பண்ணி கொள்றோம். விளங்குதா? அதான் சொல்ற டோட்டலி சிந்தட்டிக். விளங்குதா? ஃபுல்லாவே நாங்க நேச்சுரல்ல வச்சு எடுக்க இல்ல. விளங்குதா? டெஸ்ட் நாளும் தந்திரிக்க பாருங்க நேச்சுரல். சரி, டோட்டலி சிந்தட்டிக்னா லெப்ல நாங்க அந்த ஏபிஐய நாங்களே தயாரிச்சு கொள்றோம். அப்படி ஒண்ணு இயற்கையா இல்ல, ஆனா நாங்க செயற்கையா தயாரிச்சு கொள்றோம். இதுக்குதான் நாங்க A level கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் ஒரு பாடத்தை படிக்கிறோம்.
ரீசன் அதுதான். எங்களுக்கு தேவையானது ஒண்ட இருக்கிற சேர்வைகள்ல இருந்து எப்படி உருவாக்கி கொள்றன்றது. அப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் வச்சு கொண்டு எங்களுக்கு லெப்ல எங்களுக்கு தேவையான ஒரு கெமிக்கல் விலங்குதா உருவாக்கி கொள்ள, சரிதானே? அப்படி நாங்க உருவாக்கி கொள்றதுக்கு ஏபிஐ உருவாக்கி கொள்றதுக்கு பேர் தான் சொல்ற டோட்டலி சிந்தட்டிக். அடுத்தது பார்ஷியல் இல்லாட்டி செமி சிந்தட்டிக்னா ஒரு கம்பனவுண்ட் ட்ரீக்குது, அதுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யுது. இயற்கையாவே இருக்குது, அதுல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யுது. அப்படி செஞ்சா அது பார்ஷியல் சிந்தட்டிக் இல்லாட்டி செமி சிந்தட்டிக்னு சொல்றோம். இல்லண்டா இப்ப இது கொஞ்சம் ஃபேமஸ் ஜெனடிக் இன்ஜினியரிங் என்ற மெத்தட்ல இருந்து விளங்குதா. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா பாக்டீரியா ஒன்று எடுத்து இப்ப இன்சுலின் மெயினா இந்த மெத்தட்ல தானே ப்ரொடியூஸ் பண்ற. அப்ப ஸ்டார்ட்ல இன்சுலின் எப்படி எடுத்துன்னு யாருக்கும் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஸ்டார்ட்ல இன்சுலின், அதுக்கு மாதிரி சொல்லணும் இன்சுலின் யாரு யூஸ் பண்றேன்னு? sugar patient, இன்சுலின் நாங்க மெடிசனா கொடுக்குறது. diabetic patient. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இன்சுலினை யூஸ் பண்றது. இப்ப இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கொண்டு நாங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலம் தான் இன்சுலின் எடுக்கிறது. ஆரம்ப காலத்துல இந்த அளவு சயின்ஸ் டெவலப் ஆயிருக்கல தானே. அப்ப அந்த டைம்ல இன்சுலின் எங்க இருந்து எடுத்து? எனிமல்ஸ்ல வச்சுதான் எடுத்து. அதுல என்னென்ன மெயின் எனிமல்ஸை யூஸ் பண்ணின? pig, ஒன்று பிக், அடுத்தது ஹோசஸ் குதிரை, அடுத்தது நீங்க யாரும் சொன்னது ஆடு இல்லாடி செம்பரி ஆடு. சரி, அதுக்கல்ல இருந்துதான் இன்சுலின் எடுத்து விளங்குதா. அவங்களோட இன்சுலின் எடுத்துக்கொண்டுதான் நாங்க எங்களுக்கு மெடிசினா யூஸ் பண்ணினோம். ஆனா இது தொடர்ந்து யூஸ் பண்றதுக்கு பிரச்சனை வர நிறைய ஒன்று. அவங்களோட இன்சுலின் எடுக்க கிட்ட அவங்களோட சில எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸும் எங்களோட உடம்புக்கு போவ கிட்ட எங்களுக்கு சம்டைம் அது எலர்ஜியை காட்டு விளங்குதா. அப்படி எலர்ஜி ப்ராப்ளம் ஒன்று வார். அது இல்லாம இப்ப மிச்சம் சுகர் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த பாப்புலேஷனுக்கு கூடுதலா சுகர் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க? சொல்லுங்க, எந்த கம்யூனிட்டியா இருக்கு? சில்ட்ரன். நான் கேக்குற மதம் சார்பா சொல்ல போனா கூடுதலான சுகர் இருக்கிறதுக்கு சான்சஸ் கூட யாருக்கு? முஸ்லிம்ஸ். சொல்லவே இல்லையே. அப்ப அவங்க பிரச்சனையோடு போட ஆரம்பிக்கிற முஸ்லிம்ஸ் பிரச்சனையோடு போட ஆரம்பிக்கிற எதுல வச்சு எடுக்கிற இன்சுலின் அவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாண்டு பிக்ல இருந்து. நிறைய பிரச்சனை வார இல்லையா? ஒன்று எலர்ஜிக் வார, அடுத்து சில முஸ்லிம்ஸ் கண்ட்ரில இல்லாட்டி சில முஸ்லிம்ஸ் எடுத்துக்கொள்ள ஏழாண்டு பிரச்சனை போட்டு. அப்ப ஒரு மெடிசினை ப்ரிப்பேர் பண்றன்றது தனியா லாபத்தை நோக்கமா வச்சு கொண்டுதானே விளங்குதா. அப்ப அதை ப்ரிப்பேர் பண்ற கம்பெனி பாக்குற சேல் எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதோ விளங்குதா, எவ்வளவுக்கு எவ்வளவு சேல் கூடுதோ இல்லாட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு வருமானம் கூட வருதோ அதை வச்சுதான் ஒரு மெடிசினை ப்ரிப்பேர் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா மெடிசின் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி அது மார்க்கெட்டுக்கு வாருன்றது நிறைய கொஸ்ட செலவழிக்கும் விளங்குதா. நிறைய கொஸ்ட் போற, அதே மாதிரி நிறைய டைம் கன்சியூம் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் புதிய ஒரு மெடிசினை ப்ரிப்பேர் பண்றன்றது, சரிதானே. அப்ப இந்த இன்சுலினை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கும் நிறைய காலம், அதே மாதிரி நிறைய கொஸ்டன் போறது. அப்படி போக கிட்ட இப்படி சில ஆட்கள் எடுக்க ரிஃப்யூஸ் பண்ண கிட்ட அவங்களுக்கு நஷ்டம் வர. அப்ப புதிய ஒரு டெக்னாலஜின்ற தேவை வர. சரி, அப்ப ஆரம்ப காலத்துல இப்படி எடுத்த ஆட்கள் சரி இப்படி இன்சுலினை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பத்துல அதுக்கு பிறகு என்ன செய்யறா, ஜெனடிக் இன்ஜினியரிங்க யூஸ் பண்ணி கொண்டு எங்கட ஜீனை விளங்குதா, இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஜீன் இருக்குதானே, அந்த ஜீனை எதுக்கு கொடுத்த சொல்லுங்க பாப்போம்? பாக்டீரியால உள்ள பிளாஸ்மிடுக்கு இன்சர்ட் பண்ணும். இந்த பாக்டீரியாவை வளர்க்குற விளங்குதா. நாங்க வீட்டுல மீன் வளர்க்குற மாதிரி லெப்ல பாக்டீரியாக்களை வளர்க்குற. அப்படி பாக்டீரியா வளர்க்க கிட்ட அதுல என்ன இருக்கு, எங்களோட இன்சுலின் சுரக்கிறதுக்கு பொறுப்பான ஜீன் இருக்குதானே. அப்ப பாக்டீரியாவுக்கு தெரியாமலேயே அவங்க இன்சுலினை சுரக்குற. ஏன்னா அவங்களோட பிளாஸ்மிட்ல அந்த பொறுப்பான ஜீன் இருக்குதானே. அப்ப நிறைய நிறைய இன்சுலின் கிடைக்கிறாதால. அப்ப இங்க பிரச்சனை இல்லையே, ஹியூமன்டையே ஜீன் தானே விளங்குதா. பன்றிடையோ குதிரைடையோ ஆட்டிடையோ இல்லையே. இதால வார இன்சுலின் பியோ இன்சுலின் விளங்குதா.
எங்களோட உடம்புல சுரக்கிற அதே இன்சுலின் தான் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற, அதனால பிரச்சனை இல்லை. விளங்குதா? எலர்ஜிக்கும் வரல, நிறைய பேர் வானமிட்டு சொல்றதும் இல்லை, அதனால இது சக்சஸ் ஆகுது. விளங்குதா? அப்ப இப்ப கிளினிக்கு போய் வீட்டுக்கு கொண்டு வர இன்சுலின் எல்லாம் இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கு. விளங்கு அப்புறம் இந்த இடத்துல இன்சுலின் தானே ஏபிஐ. இன்சுலின் மட்டும் இருக்குமென்ற அர்த்தம் இல்ல. இன்சுலின் நீங்க வயல் எடுத்தா அது இன்சுலின் மட்டும் இருக்கணும் இல்ல, அடுத்த எக்ஸிபியன்ஸும் இருக்கலும். விளங்குதா? ஆனா ஏபிஐ வந்துட்டு இன்சுலின். அப்ப அந்த ஏபிஐய எப்படி ப்ரொடியூஸ் பண்ற ஜெனடிக் இன்ஜினியரிங் மெத்தட்ஸை வச்சு. விளங்குதா? அப்ப திரும்ப சொல்லுங்க, எப்படி எப்படி ஏபிஐ எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளையிலும் இல்ல எடுத்துக்கொள்ளையிலும் ஒன்று நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சுக்கொண்டு. சொல்லுங்க. அப்ப நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் என்ற கிட்ட எது வர? பிளான்ட், அனிமல், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அடுத்தது மினரல்ஸ். எக்ஸாம்பிளுக்கு பிளான்ட் எடுத்தா பாருங்க, ஆரம்ப காலத்துல பல்லு வலி எல்லாம் வர கிட்ட சொல்லுங்க, பல்லுக்கு எதை பாவிச்சுதான்? இப்பயும் சில பாருங்க கராம்பு மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதுதானே. சரி, அப்ப ஆரம்ப காலத்துல இப்ப ஸ்ரீலங்கால கராம்பு ஃபேமஸ் மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இல்லாட்டி யூரோப் கண்ட்ரீஸ்ல என்ன யூஸ் பண்ணதான்? பிலோ என்ற ஒரு ட்ரீட, அதுல பாக். விளங்குதா? பிலோ ட்ரீட அந்த தண்டை சுத்தி உள்ள மேற்பட்ட இருக்குதே, அதைத்தான் என்ன செய்யறதாம்? பல்லு வலி வந்தா அதை கடிச்சு அந்த பல்லுள்ள இடத்துல வச்சுக்கொள்றோம். விளங்குதா? அது என்ன எஃபெக்ட் ஒன்று தாரு? எனர்ஜெசிக் எஃபெக்ட் ஒன்று தாரு. விளங்குதா? அந்த இடத்துல பெயின் ரிலீவ் ஆகுற, பல்வலி இல்லாம போற. இதை கண்டுபிடிக்கிற கொஞ்ச காலம் போக்கிட்டு அதுல உள்ள சலிசிலிக் ஆசிட் இல்லாட்டி சலிசிலிக் ஆசிட் இல்ல, அதை வச்சுதான் அந்த பிலோ பாக்க வச்சு கொண்டுதான், அந்த பிலோ ட்ரீட பாக்க வச்சு கொண்டுதான் அந்த எனர்ஜெசிக் எஃபெக்ட தார கம்பனண்ட்டை பிரிச்சு எடுத்து காலம் போக கிட்ட எஸ்பிரின் ப்ரொடியூஸ் பண்ற. விளங்குதா? அப்ப எஸ்பிரின்குரிய ஏபிஐ பிலோ ட்ரீட பாக்ல இருந்து, சரியா, மேற்பட்டையில இருந்து தான் எடுத்துக்கொள்றோம். சரி, அப்ப அது மாதிரி நான் சொன்ன எக்ஸாம்பிள் உண்டு. நிறைய மெடிசின் ஒரிஜின் வந்துட்டு பிளான்ட். விளங்குதா? நிறைய மெடிசின் ஏபிஐ தான், நிறைய மெடிசின் ஏபிஐ ஒரிஜின் வந்துட்டு பிளான்ட். அதே நேரம் பிளான்ட் மட்டும் இல்ல, எனிமல்ஸையும் ஆரம்ப காலத்துல யூஸ் பண்ணி கொண்டிருந்தா இப்ப குறவும். சரி, அதே நேரம் மைக்ரோ ஆர்கானிசத்துல இருந்து சில ஏபிஐ நாங்க எடுத்துக்கொள்ற. அதே மாதிரி மினரல் சொல்லும். அது இல்லாம டோட்டலி சிந்தட்டிக்கும் இருக்கு, இல்லாட்டி பார்ஷியல் செமி சிந்தட்டிக்கும் இருக்குது, இல்லைண்டா ஜெனடிக் இன்ஜினியரிங் வச்சு ப்ரிப்பேர் பண்ற ஏபிஐயும் இருக்கு. இவரும் கிளியரா? இல்லைன்னா இன்னொருக்கா சொல்லவா? பயப்படுவான பிளான்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற மெடிசின் கொஞ்சம் அந்த செமி சிந்தட்டிக் அதை கொஞ்சம் சொல்லுங்க. செமி சிந்தட்டிக்னா இப்படித்தான். ஆல்ரெடி இப்ப சொல்லுமே நேச்சுரலி ஒரு கம்பனன்ட் இருக்குது, அதுல சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் செய்யும். விளங்குதா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுமே, ஒயிக் ஆசிட் கூட்டம் ஒன்று இருக்கு, அந்த ஒயிக் ஆசிட் குரூப்பை நாங்க மாத்தி அந்த இடத்துல அல்கோஹால் குரூப் ஒன்று கொண்டாடணும். அப்படி சின்ன சின்ன சேஞ்ச் செஞ்சு, விளங்குதா, சின்ன சின்ன சேஞ்ச் செஞ்சு ஏபிஐ உண்டாக்குறதுக்கு தான் சொல்ற பார்ஷியலி சிந்தட்டிக் இல்லாட்டி செமி சிந்தட்டிக். விளங்குதா? டோட்டலி சிந்தட்டிக்ண்டா ஒரு சேர்வை ஃபுல்லாவே இன்னொரு மாத்துற. விளங்குதா? இல்லாட்டி ரெண்டு சேர்வை வச்சு இன்னொரு சேர்வை உண்டாக்கி கொள்றோம். அது மாதிரி தான் சொல்ற டோட்டலி சிந்தட்டிக். பார்ஷியலிண்டா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் பண்றது. ஓகேயா? இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டு வரையிலும், what are the origins of active pharmaceutical ingredient கேட்டா இதுல குறைஞ்சது ஒரு 4வது எழுத தெரிஞ்சிருந்தால் சரி. 7 மாகமா எக்ஸாம்பிள் எழுத? ஓகே, இப்ப சொல்லுங்க பாப்பா. What are the origins of active pharmaceutical ingredients? ஒவ்வொண்டா. Natural products, animal, Okay. ஓகே, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல என்ன வருது? plant, animal, minerals, microorganisms, Animal, minerals, okay, microorganisms. அது இல்லாம totally synthetic, டோட்டலி சிந்தட்டிக். அடுத்தது semi synthetic,
Semi-synthetic, partially partial or or semi. semi synthetic. அடுத்தது Genetic engineering. genetic engineering. genetic engineering. சரிதானே? அப்ப இவ்வளவு எக்ஸாம்ல உங்களுக்கு ரைட் பண்ண எழுமெண்டா சரி. அப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுற இங்கிலீஷ்ல தான் பேப்பர் வார எப்படி செஞ்சு கொள்ள எழுமாகுமோ தெரியாண்டு. அப்ப இவ்வளவு உங்களுக்கு ரைட் பண்ண எழுமெண்டா போதும். விளங்குதா? இந்த அளவு இங்கிலீஷ் எங்களுக்கு தெரிஞ்சால் போதும் மந்திரத்துல. சரிதானே? பந்தி பந்தி எழுத தேவையில்லை எங்களுக்கு. ஏ லெவல்ல பயோல நாங்க எல்லாம் பந்தி எழுதுனது. அது மாதிரி அந்த இடத்துல போய் நாங்க பந்தி எழுத தேவையில்லை. ஸ்ட்ரக்சர்ட் எஸ்ஏ கொஸ்டின் தான் பாரு. சரி, ஓகே. அப்ப இந்த இடத்துல தந்திரிக்கிறது தான் என்ன ட்ரீ? Penicillium. Penicillium chrysogenum. இல்ல இந்த ட்ரீ Willow tree. ட்ரீ. பெனிசிலியம் என்றது ஒரு இது இந்த இடத்துல தந்திரிக்க 2-3 நீங்க நினைச்சதா? இல்ல. இங்க 2வது உள்ள ஆளோட இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ஆளை ஒப்பிட்டா ஃபர்ஸ்ட் உள்ள ஆள் செகண்ட் உள்ள ஆளை விட 100, 1000 இல்லாட்டி லட்சக்கணக்கு சைஸ்ல பெருசா இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு பிக்சரை காட்டினது. 2வது உள்ள ஆள் யாரு? ஒரு Microorganism. சரி, மைக்ரோ ஆர்கானிசத்துல என்னது அது? ஒரு ஃபங்கஸ். பெனிசிலியம் ஃபங்கஸ் தெரியாதா? பெனிசிலின் உருவாக்குற ஃபங்கஸ் பெனிசிலியம். கிரைசோஜீனம் என்றது பெனிசிலின் என்ற கெமிக்கலை இல்லாட்டி ஆன்டிபயோட்டிக்கா உண்டாக்குற ஃபங்கஸ் தான் இந்த இடத்துல தந்திருக்கு. ஓகேயா? ஏ ஃபங்கஸ் படிச்சு தானே? Yes, sir. Oh, sir. அந்த ஃபங்கஸ்ல ஒரு டைப் தான் இல்லாட்டி ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பெனிசிலியம் கிரைசோஜீனம் என்றது. சரியா? அவர் தான் பெனிசிலின் உருவாக்குறது. பெனிசிலின் விளங்குதா? இதுவும் எக்ஸிடென்டலா கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான். விளங்குதா? அப்படின்னு என்னண்டா சயின்டிஸ்ட் நேம் எல்லாம் ஞாபகம் இல்ல. சரி, கிரேட் 9லயோ எப்பயோ இருந்த மாதிரி ஒரு ஞாபகம். சயின்டிஸ்ட பேர் தேடி பாருங்க. யாருக்கும் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பாப்போம். பெனிசிலினை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் மேரி கியூரி. யாரு? மேரி கியூரி. மேரி கியூரி. ரேடியேஷனோட தானே சம்பந்தம் மேரி கியூரி இல்லையா? பிசிக்ஸ் பக்கம் தானே, பயோ பக்கமும் இருந்தாங்களா? சரி, டக்குன்னு குயிக்கா சர்ச் பண்ணி சொல்லுங்க பாப்போம். கையில போன் இருந்தா கூகுள் பண்ணி சொல்லுங்க. பெனிசிலினை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட். நேம சொன்னா எனக்கு ஒத்துக்கொள்ள இல்ல. சரியா ஃபிலியான கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். அலெக்சாண்டர் ஃபிளெமிங். அவர் தான் நினைக்கிறேன். சரி, சரிதானே? அப்ப அவர் என்ன செய்யற? பாக்டீரியாக்களை வளர்த்து கொண்டிருக்கிற. விளங்குதா? பாக்டீரியாக்களை வளர்த்து கொண்டிருக்கிற பெட்ரி டிஸ்குள்ள. அப்ப திடீரெண்டு காத்துலயோ எங்கேயோ பறந்து வந்து ஃபங்கஸ் கொஞ்சம் அந்த இடத்துல விழுவுற. விளங்குதா? அந்த பெட்ரி டிஸ்குல ஃபங்கஸ் கொஞ்சம் வந்து காத்தால வந்து விழுவுறது. அந்த அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற காண்ற என்னண்டு அந்த ஃபங்கஸ் வளர்ந்த இடத்துல உள்ள பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிஞ்சு போற, இல்லாட்டி என்ன சொல்ற, இறந்து போற. அப்ப இத என்ன செய்யற? இன்னும் டீப்பா ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் கண்டுபிடிக்கிற அந்த ஃபங்கஸ்ல சொரக்குற இல்லாட்டி செக்ரேட் ஆகுற பெனிசிலின் இல்ல, மேல அவர் தான் பெனிசிலின் பேர் வச்சு ஒரு கெமிக்கல் தான் அந்த பாக்டீரியாக்களை கொல்றேன். விளங்குதா? அந்த கெமிக்கலை கண்டுபிடிக்கிற இந்த கெமிக்கல் தான் இந்த பாக்டீரியாவை இந்த கொல்றேன்னு கண்டுபிடிச்சு அந்த கெமிக்கலுக்கு பேர் வைக்கிற பெனிசிலின். சரி, அதைத்தான் நாங்க இன்னும் மெடிசினா பாவிக்கிறோம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரகிட்ட இந்த பெனிசிலினை நாங்க மெடிசினா எடுக்கிறோம். விளங்குதா? இந்த பெனிசிலினுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த பெனிசிலின்றது ஒன்று தனியே இல்ல, அது கீழே நிறைய மெடிசின் வரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்க சொன்ன எமோக்சிசிலின். எமோக்சிசிலின் என்றதும் ஒரு பெனிசிலின். விளங்குதா? இந்த பெனிசிலினை எக்ஸிடென்டலி தான் கண்டுபிடிக்கிற. அப்ப இந்த பெனிசிலினை ப்ரொடியூஸ் பண்றது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். பாருங்க, அப்ப எமோக்சிலின் இல்லாட்டி பெனிசிலின் என்ற ஏபிஐய நாங்க ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கிட்ட இருந்து தான் எடுத்துக்கொள்றோம். சரிதானே? ஓகே, கிளியரா? பெனிசிலின்றது தனி ஹெடிங், பார்மகாலஜில தனியா படிப்போம். எமோக்சிலினை பத்தி எல்லாம் தனியா படிக்கணும். இப்ப
ஏபிஐ எங்க வச்சு உருவாக்குற சோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தந்த அவ்வளவுதான். கிளியரா? திரும்ப ஒருக்கா சொல்லணுமா? எக்ஸாம்பிள் டவுட் பண்ணிக்கொள்ள வேணும். சரியா? எக்ஸாம்பிள் விளங்குனோட ஒழுங்கா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் ஏபிஐ ஞாபகம் இருந்தால் போதும். சரி, ஓகே. இப்ப டோசேஜ் ஃபார்ம்ல என்னன்னு பார்ப்போம். குயிக்கா ஒரு ஆர்டர் பண்ண பார்ப்போம். குயிக்கா ஒரு ஆர்டர் பண்ண பார்ப்போம். டோசேஜ் ஃபார்ம்ல என்ன? Dosage form. The physical form in which a drug is produced for administration to the recipient or patient. Formulated preparation of a drug substance. என்ன சாஸ்திரங்கிட்ட ஓகே. டோசேஜ் ஃபார்ம்ல என்னன்னு சொல்ற? The physical form in which a drug is produced for administration to the recipient or patient. Okay. அப்ப தூங்கிடுவேன். சரிதானே? ஓகே. அப்ப டோசேஜ் ஃபார்ம்ல என்னன்னு சொல்ற? கடைசியா எங்கட கைக்கு மெடிசின் எந்த வடிவத்துல கிடைக்குது அந்த வடிவத்துக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்ற? டோசேஜ் ஃபார்ம். சரியா? நீங்க ஃபார்மசிக்கு போயோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயோ உங்களோட டயக்னோஸ் பண்ணி மெடிசின் எடுக்க கிட்ட உங்களுக்கு தனியா ஏபிஐ மட்டும் தாரல. விளங்குதா? ஏபிஐ மட்டும் தாரல. ஏபிஐ அதோட சில பல எக்ஸிபியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஏதா மாத்தி உங்களோட கைக்கு தாரு. சொல்லுங்க. டோசேஜ் ஃபார்ம் மாத்தி தான் தாரு. அந்த டோசேஜ் ஃபார்ம் ஒன்று டேப்லெட் ஆയിരിக்கலும், கேப்சூல் ஆയിരിக்கலும், இல்லாட்டி சிறப்பா இருக்கலும். சொல்ற விளங்குதா? அப்படி எங்களை ஃபைனலா எங்களுக்கு கையில கிடைக்கிற அந்த ஃபார்முக்கு தான் நாங்க டோசேஜ் ஃபார்ம் சொல்றோம். அது கிளியர் தானே? இப்ப முத கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. வாட் இஸ் த வெயிட் ஆஃப் அ பேராசிட்டமால்? 500 மில்லிகிராம் ஸ்ட்ரென்த் டேப்லெட். அப்ப ஸ்ட்ரென்த்ன்ற வேற நாங்க பாத்துட்டோமா? ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க, ஸ்ட்ரென்த்னா என்ன? API. சொல்லுங்க. ஒரு டோசேஜ் ஃபார்ம்ல இருக்கிற ஏபிஐட அமௌண்ட் தானே டோசேஜ் ஃபார்ம்ன்றது. என்னது? அமௌண்ட் ஆஃப் ஏபிஐ. சரி, ஒரு டோசேஜ் ஃபார்ம்ல இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஏபிஐ தான் நாங்க ஸ்ட்ரென்த்னு சொல்றோம். அப்ப பேராசிட்டமால் டேப்லெட்ல பேராசிட்டமால் எவ்வளவு இருக்குது? 500 மில்லிகிராம் விளங்கிடணும் இந்த வேர்ட்ஸை பார்க்கிட்ட. ஆனா அது கேள்வி இல்லை. எங்களுக்கு என்ன கேள்வி கேட்கிற? பேராசிட்டமால் 500 மில்லிகிராம் ஸ்ட்ரென்த் டேப்லெட் பாரம் எவ்வளவா இருக்கணும்? சரியா எங்களுக்கு சொல்ல தெரியும்? ஓகே, சரியான டிஜிட் சொல்ல தெரியும். ஆனா கட்டாயமாக சொல்ல தெரியும் என்னது? 500 மில்லிகிராமை விட கூடுதலா இருக்கணும்ன்றது. ஓகே. அப்புறம் இனி சில டோசேஜ் ஃபார்ம்ஸ்க்கான எக்ஸாம்பிள் தந்திருக்கு. நீங்க சொன்னதுகள் சிலது இருக்குது இந்த இடத்துல பாருங்க. தெரிஞ்சதுகள் சொல்லுங்க பாப்போம். எது எது உங்களுக்கு தெரிஞ்சது இதை பார்த்து சொல்லுங்க பாப்போம். Capsules. சிரப், ட்ராப்ஸ், சிரப், டேப்லெட், பில்ஸ். ஓகே. Patches. ஓகே. தெரியாத பொருள்கள் யோசிக்க தேவையில்லை. நாங்க தனித்தனியா ஒவ்வொன்றா பிக்சர்ஸோட இமேஜஸோட வச்சு படிக்கிறேன். விளங்குதா? டேப்லெட் கூட ஆரம்பத்துல இருந்து படிக்கிறேன். அப்ப டேப்லெட்னாலும் உங்களுக்கு என்னன்னு தெரியும்டா, அதையும் நாங்க படிக்கிறோம். பிரச்சனை இல்ல, பயப்பட தேவையில்லை. சரிதானே? இப்ப நாங்க பார்த்ததே தான் திரும்ப ரீட் பண்ணிட்டு போறோம். சொல்லுங்க. அப்ப ஒரு டோசேஜ் ஃபார்ம்ல என்னென்ன இருக்கும்? கம்போசிஷன் ஆஃப் அ டோசேஜ் ஃபார்ம் என்னென்ன இருக்கும்? API plus active ingredient, excipients. ஏபிஐயும் எக்ஸிபியன்ஸும் இருக்கும். சொல்லுங்க, ஏபிஐன்னா என்ன? Active pharmaceutical ingredient.
அதுக்குரிய நிறைய பேர்கள் தந்திருக்கு பாருங்கோ. ஒன்று ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சொல்லலுமா, அதான் காமனா யூஸ் பண்ற வேர்ட். அதுவும் இல்லாம என்னென்ன சொல்லலுமா, ஆக்டிவ் இன்கிரீடியன்ட் சொல்ல மேலுமா, இல்லாட்டி ஆக்டிவ் பிரின்சிபல் சொல்ல மேலுமா, இல்லாட்டி மெடிசினல் ஏஜென்ட் சொல்ல மேலுமா, இல்லைன்னா ஃபார்மகாலஜிக்கல் ஏஜென்ட் சொல்ல மேலுமா. நீங்க இவ்வளவு பாடமாக்க தேவையில்லை, ஏபிஐன்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். சரியா? இப்பதான் நாங்க ஏபிஐன்னு சொல்ற ஏபிஐக்கு நாங்க சொன்ன வேர்ட் சாரி ட்ரக்ன்ற வேர்ட். சரியா? ஆனா இப்ப காலத்துல ட்ரக்ன்றது நாங்க அபியூஸ் ஆகிற விஷயத்துக்கும் சொல்றதால பேரை மாத்தின ஏபிஐன்றது. சரியா? ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ன்றதுக்கு பேரை மாத்தின. அதைத்தான் சொல்லிருக்கி. இங்க ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்டா என்னன்னு சொல்லிடல இவருங்கதான். அதை நாங்க மேல ஸ்லைட்லயே பார்த்துட்டோம். சரியா? எங்களுக்கு டிசைர் இஃபெக்ட தார இன்கிரீடியன்ட்டுக்கு தான் நாங்க ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் சொல்றோம். அது மேல ஸ்லைட்ல இருக்கா. அடுத்து எக்ஸிபியன்ஸ் என்னன்னு பாருங்க, ஒருக்கா ட்ரீட் பண்ணுங்க போற. Inert material that is combined with an active drug in order to produce a drug dosage. அப்ப ஒரு டோசேஜ் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்டோட சேர்க்கிற அடுத்த இன்கிரீடியன்ஸ்க்கு தான் நாங்க எக்ஸிபியன்ஸ் சொல்றோம்னு சொல்லிருக்கி. சரி, அப்ப டோசேஜ் ஃபார்ம்டா சொல்லுங்க. இந்த இடத்துல தந்திருக்கி ஆக்டிவ் பார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் பிளஸ் எக்ஸிபியன்ஸ். எக்ஸிபியன்ஸ்க்கு இன்னொரு வேர்டும் இந்த இடத்துல தந்திருக்கேன், என்னது? எடிட்டிவ்ஸ். அப்ப எக்ஸாம்ல எக்ஸிபியன்ஸ் என்ற வேர்ட் தராம எடிட்டிவ்ஸ் தந்தாலும் குழம்பி கொள்ளக்கூடாது. சரி தானே? ஓகே, பாருங்க. அப்ப எனக்கு கீழே ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தந்திருக்கு, விளங்குதா? என்னது? ஏபிஐன்றது டோசேஜ் ஃபார்ம்ல இருந்து கழிச்சா வரத்தான் ஏபிஐ. சரி, ஓகே. இப்ப அடுத்தடுத்து நாங்க லெக்சர்ஸ்ல பார்க்க வேண்டியதை இனி ஷோர்ட்டா தந்திருக்கு பாருங்க. டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம்ஸ், விளங்குதா? அப்ப நாங்க இவ்வளவு சொன்னது பாருங்க, இவ்வளவு டோசேஜ் ஃபார்ம் தானே. இந்த டோசேஜ் ஃபார்மை நாங்க கிளாசிஃபை பண்ண போறோம், விளங்குதா? ஏ லெவல்ல இல்லாட்டி ஓ லெவல்ல நாங்க பயாலஜில சயின்ஸ்ல அங்கிகள் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணதானே, ஆர்கானிசம் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணதானே அவங்களோட பொது இயல்புகளுக்கு அடிப்படையில. அதே மாதிரி இந்த இடத்துல வார கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த டோசேஜ் ஃபார்ம் எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ண போறோம். சரியா? அதுலயும் ஆகும் ஃபேமஸ் தான் எதை வச்சு கிளாசிஃபை பண்றது சொல்லுங்க பாவம். சொல்லுங்க, இதை பார்த்து கொண்டு உங்களுக்கு எதை வச்சு கிளாசிஃபை பண்ணீங்க? டிசைனை வைத்து. டிசைனை வச்சு. அடுத்தது பிசிக்கல் ஸ்டேஜ் வச்சு. சாரி, கடைசி சொன்னது சொல்லுங்க. பிசிக்கல் ஸ்டேஜ். பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு. பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு பிரிக்கல் மேலதா சொல்லுங்க. என்னென்ன பௌதிக நிலை படிச்சிருக்கீங்க? ஒன்று திண்மம், திரவம், வாயு, இல்லாட்டி லிக்விட், சாலிட், கேஸ் படிச்சிருக்கீதானே. சொல்லுங்க, மெடிசின் இந்த 3 ஃபார்ம்லயும் இருக்கா? சாலிட்ல இருக்கி, லிக்விட்லயும் இருக்கி, கேசஸ்ல இருக்கா? கேஸ் ஃபார்ம்ல கேஸ் பிடிக்கிறேன். நெபியூலைசிங் கேசஸ் இருக்குது. அது இல்லாம இன்ஹேலர்களுக்கு என்ன இருக்கு? கேஸ். ஸ்ப்ரேல உண்மையிலே உள்ளுக்கு லிக்விட் தான் இருக்கு, அது கேஸா வாரு. அது இல்லாம நாங்க மெடிசினா ஆக்சிஜனை யூஸ் பண்றோம் இல்லையா? ஆக்சிஜனை யூஸ் பண்ற பாருங்க. அது இல்லாம நாங்க படங்கள்ல அறிக்கட்டும் இல்லாட்டி சீரியல்கள்ல அறிக்கட்டும் ஒரு ஆள் நல்லாவே கடைசி கட்டம் காட்டுறதுக்கு என்ன காட்டுற? பெட்ல படுக்க வச்சு மூக்குக்கு இல்லாட்டி முகத்துக்கு ஒரு மாஸ்க் ஒன்று போட்டு மாதிரி இருக்கிறதானே. மாஸ்க் போட்டு மாஸ்கால என்ன கொடுக்குறதா இருக்கும்? ஏதோ கேசஸ் தானே, ஆக்சிஜன் இல்லாட்டி ஏதோ கேசஸ். அப்ப கேஸ் ஃபார்ம்ல மெடிசின் இருக்கு. அப்ப லிக்விட் ஃபார்ம்லயும் இருக்கு, சாலிட் ஃபார்ம்லயும் இருக்கு, கேஸ் ஃபார்ம்லயும் இருக்கு. ஆனா கூட இருக்கு சாலிட் ஃபார்ம். அதுக்கப்புறம் லிக்விட், கேசஸ் கொஞ்சம் தான் ஆனாலும் இருக்கு. அப்ப எங்களுக்கு பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு 3 பிரிக்க. என்னது? solid, அடுத்த லிக்விட், அடுத்த கேசியஸ் ஃபார்ம். திரும்பியும் சாலிடா பிரிக்கலும், லிக்விடையும் பிரிக்கலும், கேசஸையும் பிரிக்கலும். நாங்க அது தனித்தனி கிளாஸ்ல படிக்க போறோம்.
அவனோட பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு பிரிக்கணும். வேற எதை வச்சு பிரிக்கணும்? வேற எதை வச்சு பிரிக்கணும் மெடிசின்ஸ்? கலர்ஸ் டேஸ்ட் டேஸ்ட் வைஸா பிரிக்கலாம், கலர் வைஸ். கலர் டேஸ்டா வச்சு பிரிக்கிற அது எக்ஸிபியன்ஸ்ல கையில தானே இருக்கு. route of administration. பாடிக்குள்ள இன்டேக் பண்றது. இன்டேக் பண்ற மெத்தட், அதுதான் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றது. அப்படின்னா எந்த வழியில நாங்க எடுத்துக்கொள்றோம். பாருங்க, சில மெடிசன்ஸ் இருக்குது குடிக்கிற நாங்க, விலங்குதா, வாய் மூலமா எடுக்கிற. சரி, சிலதெரிக்கி என்ன செய்யற, இன்ஜெக்ஷன் மூலம் எடுக்கிற. சிலது இன்ஜெக்ஷன் மூலம் எடுக்கிற, சிலது நாங்க பூசுறோம். அப்ப அதே மேல மூணு பிரிச்சு கொள்ளையில டாபிக்கல், என்டரல், பெரண்டரல். சரி, அதுவும் நாங்க படிக்கிற. அடுத்து ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். சரி, இது ரெண்டு மெயினா நாங்க படிக்கிற. இது ரெண்டு தான் விளங்குதா. பார்மசியூட்டிக்ஸ்ல நாங்க டோசேஜ் ஃபார்ம் பிரிக்க போற இந்த ரெண்டு மெத்தடை வச்சு, ஒன்று பிசிக்கல் ஸ்டேட், அடுத்தது ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு. இது இல்லாம பார்மகாலஜில திரும்ப நாங்க மெடிசினை பிரிக்கிற ஒவ்வொரு அதை நாங்க படிக்கிறதுக்கு லேசிக்கா ஒவ்வொரு குரூப் வைஸா பிரிக்கிற. அப்படின்னா எந்த டிசீஸ்க்கு எடுக்கிறன்றதை வச்சு. சரி, திரும்ப அதுக்கும் பிரிக்கிற. அதெல்லாம் பார்மகாலஜிக்கலாம், அது எங்களுக்கு இந்த இடத்துல சம்பந்தம் இல்லை. பார்மசியூட்டிக்ஸ்ல நாங்க பிரிக்கிற இந்த ரெண்டு காரணிகளை வச்சு, ஒன்று பிசிக்கல் ஸ்டேட், அடுத்தது ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல மெயின் பிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு. சரிதானே? அப்ப அதைதான் பார்க்க போறேன். இந்த இடத்துல பாருங்க, முதலாவது டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம்ஸ் இந்த இடத்துல தந்திருக்கி ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை வச்சு. முதலாவது என்ன சொல்றாங்க, ரைட் பண்ணுங்க ஒரு ஆள் போய்க்கா. Dosage forms which introduce drugs to the body through the JIT. முதலாவது என்டரல் டோசேஜ் ஃபார்ம். அப்படின்னு என்ன சொல்ற, டோசேஜ் ஃபார்ம்ஸ் எங்களுக்கு இப்ப என்னன்னு தெரியும், சொல்லுங்க போய்க்கா. டோசேஜ் ஃபார்ம் ரீட் பண்ணிக்கிட்டா எங்களுக்கு அந்த இடத்துல என்ன வரணும்? API ஓகே, API பிளஸ் எக்ஸிபியன்ட். சரி, நான் சொன்னேன் நாங்க இவ்வளவு காலம் சொன்ன இந்த வேர்டுக்கு பதிலா தான் டோசேஜ் ஃபார்ம் சொல்ல போறோம்னு சொன்னேன். இந்த மெடிசின் நாங்க சொன்னதானே இவ்வளவு நாள், மருந்துன்னு சொன்னது இல்லாட்டி மெடிசின் சொன்னது. மெடிசின்ஸ் which introduce drug to dosage form which introduce to the body through the GIT. அப்ப எங்களோட GIT மூலமா, GIT ண்டா gastrointestinal tract அப்படின்னா தமிழ்ல சமிபாட்டு. எங்களோட உணவு கால்வாயில இருந்து இல்லாட்டி சமிபாட்டு தொகுதியில ஏதோ ஒரு பாட்டுல இருந்து நாங்க மெடிசினை இன்டேக் பண்ணினோம், எடுத்துக்கொண்டுண்டா அதுக்கு நான் சொல்ற என்டரல் டோசேஜ் ஃபார்ம் சொல்லுங்க. அதுலயும் GITல எந்த பார்ட் இல்லாட்டி எந்த இடம் ஆகும் நாங்க மெயினா யூஸ் பண்றோம்? வாய், ஓரல் கேவிட்டி தான். ஓரலா தான் எடுக்கிறது. ஓரல் கேவிட்டின்றதை விட ஓரல் என்று தான் சொல்லணுமா? சரியானது. அப்ப ஓரல், சரி, ஓரல் தான் ஆகவும் ஃபேமஸ் இல்லாட்டி ஆகவும் காமன். சொல்லுங்க, GITல ஓரல் மட்டுமா யூஸ் பண்றேன்? No sir, rectal. சில நேரங்கள்ல ரெக்டலும் யூஸ் பண்றேன். அப்ப உணவு கால்வாய் தொகுதியில கடைசி பார்ட்லயும் சரி, சில நேரங்கள்ல மெடிசினை இன்டேக் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அந்த ரூட்டுக்கு நாங்க ரெக்டல்னு சொல்றோம். சொல்லுங்க, ரெக்டல் யூஸ் இந்த ரூட்ல யூஸ் பண்ற மெடிசினுக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்றோம்? ரெண்டு டைப் இருக்கு டோசேஜ் ஃபார்ம். என்னென்ன? சப்போசிட்டரிஸ். ஒன்று சப்போசிட்டரி, அடுத்தது ஜெல்ஸும் யூஸ் பண்ற. இன்னும் இருக்கு எனிமான் ஒரு லிக்விடும் இருக்கு. சரி, எனிமா. அப்ப இதெல்லாம் ரெக்டல் ரூட்ல யூஸ் பண்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அது இல்லாம ஓரலுக்கு தான் எங்களுக்கு வேண்டிய சொல்லலுமே, சிரப், லிக்விட், கேப்சியூல், டேப்லெட் நிறைய இருக்கு. ஓரல் ரெக்டலுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. சரி, அப்ப பார்மசியூட்டிக்ஸ்ல இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரு. அடுத்து என்ன கேட்கும், ரெக்டல் சிறந்த ரூட்டா யூஸ் பண்றதுக்கு இந்த சான்சஸ் குறவு, இல்லாட்டி ரெக்டல மிச்சம் பேஷன்ஸ் விரும்புற இல்லைன்னு கேட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஓரல் மிச்சம் ஆட்கள் விரும்புறதுக்கு ரீசன் கேட்டாலும் உங்களுக்கு
ஆன்சர் பண்ண ஏழு மாதிரி இருக்கணும். அதுகள் தான் கேட்குறது. அதுகள் நாங்க படிச்சுதான் எக்ஸாம் எழுதணும் இல்லை, ஓரளவு நாலேஜ் இருந்தா எங்களுக்கு எக்ஸாமே ஈஸியா அந்த இடத்துல இருந்தே ஆன்சர் எடுத்து கொள்ளிடும். சொல்ற விளங்குதா? இப்ப சும்மா சொல்றேன், நான் கேட்கிறேனே, ரெக்டல் வந்துட்டு ரெக்டல் ரூட்டை ஃபேமஸா யூஸ் பண்ணாததுக்கான ரீசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? Pain. ஒன்று பெயின். If a person vomit, ஓ அது நல்லம் தானே. நான் கேட்கிற ஏன் பேஷண்ட் விரும்ப இல்லைன்றதுக்கு ரீசன் Inconvenient. அன்கன்வீனியன்ட். சரி, பேஷண்ட்ஸ் விருப்பம் குறவு. அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் அவங்க சொல்லலுமே. Diarrhea. Diarrhea இருக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். டயரியா இருந்தா எங்களுக்கு ரெக்டல் ரூட்டை யூஸ் பண்ணல. அது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு யோசிச்சு சொல்லலும் எக்ஸாம் ஹோல்ல இருக்கும். சரி, எழுதலும் சப்லிங்குவல் அண்ட் பேக்வல் அதுவும் GIT குள்ள தான் வரும். என்டரல் டோசேஜ் ஃபார்ம்ல தான் வரும். சரி, அடுத்தது பெரா என்டரல் டோசேஜ் ஃபார்ம். பாருங்க, என்டரல் பெரா என்டரல், அப்ப அதுக்கு எதிர்கருத்து மாதிரி தான். அப்ப சொல்லுங்க, பெரா என்டரல் இல்லாட்டி பெரன்டரல் டோசேஜ் ஃபார்ம்டா? குயிக்கா ஒரு ட்ரீட் பண்ண பார்ப்போம். dosage forms which introduce the drugs to the body by piercing the body mucous membranes and skin barriers. Example, injection to a vein, intravenous, or through the skin, intramuscular. என்ன சொல்ற பெரன்டரல் டோசேஜ் ஃபார்ம்டா? டோசேஜ் ஃபார்ம்ஸ் இல்லாட்டி மெடிசின்ஸ் விச் இன்ட்ரடியூஸ் த ட்ரக்ஸ் டு த பாடி. இப்ப இந்த இடத்துல ட்ரக்ஸ் கிட்ட நீங்க யோசிக்க வேணும். இந்த இடத்துல ட்ரக்ஸ்ன்றது என்ன? நான் சொன்னேன், ட்ரக்ஸ் எதுட பழைய பேர்? மெடிசின் பழைய பேர். API பழைய பேர் தானே என்ன? ட்ரக்ஸ். மெடிசின் புதிய பேர் தானே என்ன? API. டோசேஜ் ஃபார்ம். பாருங்க, டோசேஜ் ஃபார்ம் இல்லாட்டி மெடிசின் விச் இன்ட்ரடியூஸ் த API இல்லாட்டி ட்ரக்ஸ் டு த பாடி பை பைரசி. பைரசிங்டா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஏதாவது பார்த்திருக்கா? படமா நம்ம சீரியஸ் எல்லாம் வந்து பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் தெரியுமா? அப்ப அதுல பைரட்ஸ் அதே எடுத்தீங்கன்னா பைரஸ் சிங் சொல்லுங்க. அவ என்ன பைரட்ஸ்டா? அவங்க என்ன செய்யற அள வேலை? கொள்ளையடிக்கிறது. அப்ப இந்த இடத்துலயும் என்ன நடக்குறா? தெரியாம களவா பாருங்க, எதை தாண்டி போற களவுன்ற மாதிரி தான் அர்த்தமா. பைரட் என்னகிட்ட பைரஸ் கிட்ட எதுக்கு கள்ளத்தனமா போற, உடம்புக்கு போற, எதை தாண்டி எங்கட பொடியோட மியூக்கஸ் அதே நேரம் ஸ்கின் அதெல்லாத்தையும் தாண்டி களவால எங்கட உடம்புக்கு போறன்றதுதான் அர்த்தம் இந்த இடத்துல வாரு. சரியா? அதெல்லாம் தாண்டி பைபாஸ் பண்ணி போற டிரெக்டா எங்கட ஒன்று பிளட்டுக்கோ இல்லாட்டி எங்கட பொடியோட இன்ன பாட்டுக்கு டிரெக்டா போறன்றது தான் அர்த்தம் பெரன்டரல் டோசேஜ் ஃபார்ம்ன்றது. சரிதானே? அப்ப இந்த பிக்சர்ல பாருங்க தந்திரி. சரி, ஸ்டார்ட்ல இதுல நீங்க தனித்தனியா படிப்பீங்களா? இப்பைக்கு மேலோட்டமா பார்த்துட்டு போம். ஒக்கியூல டெலிவரிண்டா, ஒக்கியூலர்ண்டா எந்த இடத்துல காட்டுறீங்க பாருங்க, கண்ணுக்கு. அப்ப கண்ணுக்கு யூஸ் பண்றது பாருங்க என்னென்ன டோசேஜ் ஃபார்ம். ஒன்று ட்ராப்ஸ், அடுத்தது பயோ எதசிவ்ஸ். அதே நேரம் பக்கல் டெலிவரி மியூகோ எதசிவ் ஸ்ப்ரே. இதெல்லாம் என்னென்ன தெரியாட்டி பிரச்சனை இல்லை, திரும்ப தனித்தனியா ஒவ்வொன்றா படிக்கலாம். இப்ப இந்த இடத்துல பிக்சர் போட்டி காட்டுறதுக்கு இந்த இடத்துல படிக்கணும் வேண்டி இல்ல, திரும்ப நாங்க ஒவ்வொரு டோசேஜ் ஃபார்ம் தனியா படிக்கிட்ட விளங்குமா. அடுத்து சப்லிங்குவல். சப்லிங்குவல் இந்த இடம் நாக்குக்கு கீழே இடத்துல பாருங்க. சில டேப்லெட்ஸ் நாங்க டிரெக்டா நாக்கு கீழே வைக்கிறோம். சரி, அது சொல்ற சப்லிங்குவல் டெலிவரி இல்லாட்டி சப்லிங்குவல் டேப்லெட் என்ன சொல்றது. யாருக்காவது தெரியுமா அது என்ன டேப்லெட் நாங்க மெயினா அப்படி சப்லிங்குவல் யூஸ் பண்றேன்? TNT. சப்லிங்குவல் எஸ்பிரினா. இன்னொரு சரியா சொன்ன, இன்னொரு சரியா சொன்ன. ஜி
GI TN glyceric nitrate. கிளிசரல் நைட்ரேட் இல்லாட்டி கிளிசரல் ட்ரை நைட்ரேட்ஸ்னு சொல்ற. சரி, ஜிடி என்ன பொதுவா இல்ல சப்ளிங்குல தான் யூஸ் பண்ற. நான் குடிக்கிற இல்ல, விளங்குடா. மத்த பேனடோல் மாதிரி குடிக்கிற இல்ல. சரி, நான் கீழே வைக்க கிட்ட அது கரைஞ்சி அந்த இடத்துல எப்சோப் ஆகும், அப்படியே துரிஞ்சப்பட்டு. சரி, அப்படி அதெல்லாம் நாங்க தனியா படிக்கிறோம். சரி, இப்ப சும்மா பேரை சொல்லிதாரு, ஜிடின்ற தனியா நாங்க படிக்க போறோம். அடுத்து ஓரல் கேவிட்டி இல்லாட்டி கேவிட்டி இல்ல ஓரல் டெலிவரி கிட்ட நாங்க வாய் மூலமா குடிக்கிறதுக்கு உள்ளெடுக்கிறதுக்கு சொல்றோம். பாருங்க, அப்ப கேப்சியூல், பில்ஸ், டேப்லெட்ஸ் அதெல்லாம் ஓரல் டெலிவரிக்கு வர போற. சிரப்ஸ், லிக்விட்ஸ், அது இல்லாம இன்னும் நிறைய தந்திரிக்கு நான் தனித்தனியா ஒவ்வொன்றும் சொல்லல, ஏன்னா நாங்க திரும்ப படிக்கிறேன்றதால. சொல்லவா இல்லாடி புறவு அந்தந்த ஹெடிங் கீழே படிப்போமா? அந்த இடையும் கீழே படிப்போம் சார். இந்த இடத்துல படிக்கிட்ட சம்டைம் உங்களுக்கு புதுசா விளங்காத மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதால இதை நான் இந்த 2 ஸ்லைடையும் ஸ்கிப் பண்றேன், ஏன்னா நாங்க தனியா இதை படிக்க போறேன்றதால. சரி, அடுத்த கேள்வி எக்ஸாம்ல வார, ஏன் டோசேஜ் ஃபார்ம் தேவை? தனியா எங்களுக்கு ஏபிஐ மட்டும் எடுக்கலுமே, அடுத்த எக்ஸிபியன்ஸ் எல்லாம் சேர்த்து டோசேஜ் ஃபார்ம் உருவாக்கும். மெடிசின் என்ற ஃபார்முக்கே நாங்க மாத்தணும். டேப்லெட் என்ற ஃபார்முக்கோ இல்லாட்டி கேப்சியூல் என்ற ஃபார்முக்கோ சிரப் என்ற ஃபார்முக்கோ நாங்க ஏன் மாத்தணும் என்ன உங்களுக்கு கேள்வி கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? தனியா ஏபிஐ மட்டும் எடுக்கலும் தானே, ஏன் அடுத்தடுத்த எக்ஸிபியன்ஸ் எல்லாம் சேர்த்து நாங்க டோசேஜ் ஃபார்மா மாத்தணும்னு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஸ்டொமக் அசிடிக் மீடியத்துல இருந்து ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. ஓகே, சில மெடிசின் இருக்குது என்ன செய்யும், எசிட் மீடியத்துல கரைஞ்சி அந்த இடத்துல பிரச்சனையை காட்ட போறோம். அப்ப அதுக்கு நல்ல ஃபேமஸானது ஒன்றுதான் எஸ்பிரின். விலங்கு எஸ்பிரின் எடுத்து என்ன செய்யறா, அது வைத்து எங்களோட ஸ்டொமக்லயே கரைஞ்சி அந்த இடத்துல எப்சோபாக ட்ரை பண்ற. அதால எங்களை கெஸ்டைட்டிஸ் வர பாக்குது, கெஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வர பாக்குது. அதால நாங்க எஸ்பிரின் டேப்லெட்டுக்கு மேலால ஒரு கோட் ஒன்று பண்றோம், இன்னொரு எக்ஸிபியன்ஸ் சேர்த்து கோட்டிங் ஏஜென்ட் ஒன்று யூஸ் பண்ணி கோட் பண்றோம், ஃபுல்லா மறைக்கிறது. விளங்குதா? அப்ப இவங்க என்ன செய்யறா, அந்த இடத்துல கரை விடாம எஸ்பிரினை சிறுகுடல பேத்து தான் கரைஞ்சி அந்த இடத்துல எப்சோப் பண்ண வைக்கிறோம். சரியா? அப்படி எங்கட ஸ்டொமக்ல கரை விடாம சிறுகுடல பேத்து கரையிறதுக்கு நாங்க யூஸ் பண்ற கோட்டுக்கு நாங்க சொல்ற என்னது, என்டரி கோட்டட். சரி, அப்ப பாருங்க, சில டேப்லெட்டுக்கு முன்னுக்கு இந்த வேர்ட் இருக்கும், இல்லாட்டி பின்னுக்கு இருக்கும், எஸ்பெரின் என்டரி கோட்டட் இல்லாட்டி என்டரி கோட்டட் எஸ்பிரின் இருக்கும். சரி, சில டிக்ளோஃபெனக்லையும் இருக்கும் பாருங்க, என்டரி கோட்டட் டிக்ளோஃபெனக். சரி, ஏன்னா டிக்ளோஃபெனக்கும் அதே வேலை தான் சரி, எஸ்பிரினையும் மாதிரி. அது மாதிரி இன்னும் சொல்லுங்க பாப்போம், ஏன் தேவை எக்ஸிபியன்ஸை ஏன் சேர்க்கும்? மிச்சம் யோசிக்காம சொல்லுங்க. விலங்கு இல்ல, சின்ன குழந்தைகளுக்கு ஃப்ளேவர். நிறைய மெடிசின் என்ன டேஸ்ட், நிறைய மெடிசின் பிட்டர் டேஸ்ட், கசப்பு. சின்ன ஆட்கள் எடுக்க விருப்பப்படுவாங்கல்ல? இல்லையே. அதால நாங்க என்ன சேர்க்கிறோம், ஒன்று ஸ்வீட்னிங் ஏஜென்ட் சேர்க்கிறது, இல்லைன்னா என்ன சேர்க்கலும் ஃபிளேவரிங் ஏஜென்ட் சேர்க்கிறது. அப்ப கன்வீனியன்ட்டை கூட்டிக் கொள்றதுக்கு. விளங்குதா? பேஷண்ட்ஸ்ட கன்வீனியன்ட் இல்லாட்டி விருப்ப கூட்டிக் கொள்றது. சரி, வேற சொல்லுங்க பாப்போம். ஏன் டோசேஜ் ஃபார்ம் நாங்க ப்ரிப்பேர் பண்ணணும்? தனியா ஏபிஐ மட்டும் ஏன் எடுக்கலாது? ஏபிஐ எடுத்தா எந்த அளவுல எடுக்கணும்னு தெரியாது. சில நேரம் பாருங்க, ஏபிஐ ஆகும் குறைஞ்ச அளவு எடுக்க வேண்டிய தேவைகள் வார். இப்ப தைராக்சின் எடுக்கிறண்டா சொல்லுங்க பாப்போம், தைராக்சின் ஸ்ட்ரென்த் யாராவது கண்டிருக்கா? தைராக்சின் ஸ்ட்ரென்த் யாராவது பார்த்திருக்கா? 50 இல்லாட்டி 100 சொல்றாரு. என்னது மில்லிகிராமா கிராமா? என்னது
ஐரோக்சின் டேப்லெட் பார்த்தா ஒன்று 5 இந்த 50 இருக்கும் இல்லாட்டி 100 இருக்கும். என்னது 50 மில்லிகிராமா கிராமா? மில்லிகிராம். மைக்ரோகிராம். பாருங்க எவ்வளவு சின்ன அளவு, விளங்குதா? மில்லிகிராமே எங்களுக்கு பாக்குறது கஷ்டம். இப்ப 50 மைக்ரோகிராம் எங்களுக்கு அளந்து எடுத்துக்கொள்ளுமா? ஏபிஐ தனியா கொடுத்தா 100 மைக்ரோகிராம தனியா அளந்து எடுத்துக்கொள்றது ஈஸியா? இல்லையே. அப்ப என்ன செய்யற, இந்த 50 மைக்ரோகிராம இன்னும் எக்ஸிபியன்ஸ போட்டு, சரி எக்ஸிபியன்ஸ சேர்த்து ஒரு டெப்லெட்டா ஃபார்ம் பண்ணி கொள்ற. அப்ப இப்ப எங்களுக்கு விளங்கும் அந்த டெப்லெட், இப்பதான் எங்களுக்கு விளங்கும். இல்லாட்டி ஏபிஐ தனியா 50 மைக்ரோகிராம் எடுத்துக்கிட்ட கண்ணுக்கும் விளங்காது, சின்ன ஒரு அளவா இருக்கும். பாருங்க மில்லிகிராமே எவ்வளவு சின்னது, மைக்ரோகிராம்டா இன்னும் 1000 பிரிக்கணும் தானே மில்லிகிராமா மைக்ரோகிராமா மாத்து. அப்ப ஹேண்டில் பண்றது ஈஸி. சரி, அப்ப நிறைய ரீசன் சொல்லலும், ஏன்னா 3 ரீசன்ஸ் தான் தந்திரி. சொல்லுங்க என்னென்ன ரீசன்ஸ் தந்திரி? முதலாவது ஈஸி ஹேண்ட்லிங் ஆஃப் ட்ரக்ஸ். அடுத்தது predictable therapeutic response. அடுத்தது convenient easy large scale manufacture. அது இல்லாம நிறைய ஏபிஐ சரியா இருக்கிற பவுடர் ஃபார்ம்ல. சரியா சொல்லுங்க, அந்த பவுடர் ஃபார்ம் அப்படியே வச்சுக்கொண்டு, ஏபிஐ அப்படியே வச்சுக்கொண்டு இருந்தா எங்களுக்கு அது ஐக்கு யூஸ் பண்ணிடுமா, கண்ணுக்கு யூஸ் பண்ணிடுமா? கேளது. அப்ப அதை நாங்க என்ன ஃபார்முக்கு மாத்தணும்? சாலிட் ஃபார்ம்ல இருந்து சரியா, சாலிட் ஃபார்ம்ல இருந்து சரியா எந்த ஃபார்முக்கு மாத்தணும்? லிக்விடுக்கு மாத்தணும். அப்ப அந்த இடத்துல எடிஷனலா ஒரு எக்ஸிபியன் தேவை. என்னவா தேவை? எக்ஸிபியன் என்ன எக்ஸிபியன் அந்த இடத்துல நாங்க யூஸ் பண்றோம்? ஒரு சோல்வெண்ட் ஒன்றை யூஸ் பண்றோம். சரி, சோல்வெண்ட் ஒன்றை எக்ஸிபியன்டா யூஸ் பண்றோம். அப்படி நிறைய தேவைகள் இருக்கு, உங்களுக்கு யோசிச்சு சொல்லு. சரி ஓகே. அப்ப குறைஞ்ச இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3 தான் எழுதணும் இல்லை, விளங்குதா? பாருங்க அப்ப இந்த இடத்துல தந்திருக்கு. அப்ப பவுடர்ஸ் இருந்தா டிரெக்டா அது கண்ணுக்கு யூஸ் பண்ணலாம், விளங்குதா? அதே மாதிரி சின்ன பிள்ளைகளை நாங்க யோசிச்சா மெடிசினை எடுக்காது, அதோட டேஸ்டும் அதோட ஸ்மெல்லும் மாறும். அதில் அதோட ஸ்மெல்ல மறைக்கிறதுக்கு ஃபிளேவர் ஏஜென்ட்ஸ், அதே டேஸ்ட்டை மறைக்கிறதுக்கு ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ். சரி, அது மாதிரி பவுடர்ஸ் ஃபார்ம் தான் நிறைய இருக்கிறன்ற. அப்ப எங்க டிரெக்டா பாடியில வெயினுக்கோ இல்லாட்டி ஆர்டரிக்கோ டிரெக்டா யூஸ் பண்ணலாம். பிளட்டுக்கு டிரெக்டா பவுடரா கொடுக்கலாம், லிக்விட் ஃபார்ம் மாத்தி தான் கொடுக்கணும். சரி, அடுத்தது பவுடர் ஃபார்மா தான் இருக்கின்ற. அப்ப சும்மா சொல்லுங்க, எங்களுக்கு டாபிக்கெல்லாம் அப்ளை பண்ணலுமா? அப்ளை பண்ண அப்படி இருக்குமா? நார்மலா சும்மா சொல்லுங்க, மாவை எங்களோட டாபிக்கெல்லா பூசா கிட்ட தொடர்ந்து அந்த இடத்துல அப்படியே இருக்குமா? மாவு பவுடர் அப்படியே இருக்குமா? இல்லையே. அப்ப அதை கிரீமா மாத்தினா தானே அப்ளை பண்றதுக்கு ஈஸி, தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கு. அது மாதிரி பல ரீசன்ஸ் அவங்களுக்கு சொல்லிடும். இங்கே தந்திருக்கிறது ஒரு 3 ரீசன்ஸ். நீங்க சரியா எழுதினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இதுதான் எழுதணும் இல்ல ஃபார்மசியூட்டிக்ஸ்ல. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் ஃபுல்லா பார்த்தே முடிப்போமா? அதுக்குள்ள இருக்கிறீங்களா? இருக்கிறீங்க, ஃபுல்லா பார்த்தே முடிப்போமா? Okay, sir. ஓகே, அடுத்த புதிய வேர்ட் ஒன்று தான் ரீட் பண்ணுங்க பாப்போம். இது யாராச்சும் முறை பெரிய வேர்டு உண்டு, பெரிய வேர்டு தானே, ரீட் பண்ண பாப்போம். உடச்சு ரீட் பண்ணுங்களேன். இவ்வளவு என்ன? ஃபார்ம், இது கோ சேர்த்து வச்சா ஃபார்மக்கோ. அது பின்னுக்குள்ளேதான் பிரச்சனை. என்னது? ரீட் பண்ணுங்க. PO. அப்ப என்ன அர்த்தம்? போ. EIA. அப்ப ஃபுல்லா ரீட் பண்ணா ஃபார்மகோபோயியா இல்ல. உண்மையில இந்த இடத்துல ஈன்றது சரியா சைலண்ட் லெட்டர் மாதிரி நினைச்சுக்கணும். இப்ப ரீட் பண்ண பாப்போம்.
Pharmacopoeia. pharmacopoeiaன்றது தான் சரியான வேர்ட். கொஞ்சம் நீங்க இன்னொரு கோலண்ட் எடுத்து பார்த்துட்டு ஓகே. அப்ப இது வேர்ட் திரும்ப சொல்லுங்க, என்னது? இல்ல ஈர்ல சைலண்ட் லெட்டர் ஓ. ஓவை தான் நீங்க இந்த இடத்துல கட் பண்ண வரும். சொல்லுங்க அப்ப என்ன? கதைக்கிறேன் கேக்குதா? pharmacopoeia விளங்குதா? அப்ப நான் முதல் சொன்னதானே, அப்ப நீங்க ரைஸ் ஒன்று சமைக்கிறண்டா இன்கிரீடியன்ட்டும் எக்யூப்மெண்ட்ஸும் இருந்து போதா? என்ன தேவை? ரெசிபி ஒன்று தேவை தானே. எந்த ஆர்டருக்கு எப்படி செய்யணும், எந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும், எவ்வளவு நேரம் வச்சிருக்கணும், அது மாதிரி ஒரு மெடிசினை ப்ரிப்பேர் பண்றதுக்குரிய அவ்வளவு விஷயங்களும் இந்த pharmacopoeia தான் இருக்குது. விளங்குதா? சொன்ன விளங்கினதா? மெடிசினை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்ன்ற ரெசிபி, இந்த ரெசிபி இருக்கிற அந்த புக்குக்கு தான் நாங்க பேர் என்ன சொல்ற? pharmacopoeia. ஓகேயா? ஃபர்ஸ்ட்டுக்கு இதை சேர்க்கணும், அதுக்கப்புறம் இதை சேர்க்கணும், எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும், எவ்வளவு ஹீட் பண்ணணும், அதெல்லாம் மென்ஷன் பண்ணி இருக்கிற புக்ட பேர் தான் என்ன சொல்றேன்? pharmacopoeiaன்னு சொல்றேன். ஓகேயா? விளங்கினதா இல்லையான்னு சொல்லுங்க. Okay, sir. இப்ப சொல்லுங்க, இப்ப உங்களோட வீட்லயும் அடுத்த வீட்லயும் பிரியாணி சமைக்கிறதுக்கு ஃபாலோ பண்ற ரெசிபி சேமா இருக்குமா இல்ல டிஃபரெண்ட் ஆகுமா? பெரும்பாலும் எதா இருக்க சான்ஸ் கூட? சேமா இருக்கவா டிஃபரெண்ட் ஆகவா? Same. சேமா? டிஃபரெண்ட். என்ன தாண்டாலும் அடுத்த விடுனாலும் டிஃபரெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் கூட. சேமா அதே மாதிரி அச்சசலா செய்யறதுக்கு சான்ஸ் கூடும். அப்ப அடுத்தடுத்த வீடுக்கே அப்படின்னா நாட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படுறது. விளங்குதா? எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நீங்க இருக்கிற இடத்துல பருப்பு சமைக்கிறதும் இன்னும் கொஞ்சம் 2-3 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போய் ஒரு இடத்துல நீங்க பருப்பு சாப்பிட்டா கட்டாயம் பெரிய ஒரு டிஃபரெண்ட் ஒன்றும் கண்டுகொள்ளும். அங்கே சமைக்கிற மெத்தடும் வித்தியாசமா இருக்கு. அப்ப ஒரு நாட்டுள்ளக்கே 4-5 டிஸ்ட்ரிக்ட் தாண்டி போக்கிட்டு அப்படி பிரச்சனை வருதுண்டா, நாட்டுக்கு நாட்டு இன்னும் நிறைய டிஃபரெண்ட் ஆக சான்ஸ் கூட தானே. அது மாதிரி தான் இந்த மெடிசினை தயாரிக்கிறதுக்கும் வேற வேற நாட்டுல வேற வேற ரெசிபியை யூஸ் பண்றோம். விளங்குதா? இப்ப எல்லா நாட்டுலயும் எப்படி ரெசிபி இல்ல, மெயினா இருக்கிறது ஒன்று பிரிட்டிஷ் நாட்டுல. விளங்குதா? அப்ப அங்க அவங்க மெடிசின் தயாரிக்க யூஸ் பண்ண அந்த ரெசிபிய ஒரு புக்ல மென்ஷன் பண்ணிருக்கு. சரியா? தனி புக் கொண்டா இருக்கு. அந்த புக்குக்கு பேர் சொல்றதான் என்னது? பிரிட்டிஷ் pharmacopoeiaன்றது. விளங்குதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பேராசிட்டமோல் என்றாலும் சரி, பிரிட்டிஷ்ல எந்த மெத்தட்ல பேராசிட்டமோல ப்ரிப்பேர் பண்றேன்னு ஒரு புக்ல மென்ஷன் பண்ணிருக்கு. விளங்குது? அதே நேரம் யூஎஸ்ஏல இன்னொரு மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகிடும். சரி, அப்ப அவங்களுக்குன்னு வேற ஒரு ரெசிபி இருக்கு. நாட்டுக்கு நாடு ரெசிபி வித்தியாசம் ஆகுது. விளங்குதா? அப்ப பிரிட்டிஷ்ல யூஸ் பண்ற அந்த ரெசிபி எழுதிருக்கிற புக்குக்கு தான் என்ன பேர் சொல்ற? சொல்லுங்க.
பிரிட்டிஷ் Pharmacopoeia. ஃபார்மகோபியான்றது ஒரு புக் கொண்டா, அதுல இருக்கேன்னா மெடிசின் எப்படி ப்ரிப்பேர் பண்றன்ற ரெசிபி. அப்ப யூஎஸ்ஏல இருக்கிற அந்த புக்குக்கு பேர் என்ன சொல்ற? யுனைடெட் ஸ்டேட்ஸ் Pharmacopoeia. ஃபார்மகோபியா. இதே மாதிரி யூரோப் கண்ட்ரில யூஸ் பண்றது என்ன? யூரோப்பியன் ஃபார்மகோபியா. அது இல்லாம எல்லா நாட்டுக்கும் பொதுவா ஒண்ணு இருக்கி, அதுக்கு பேர் என்ன சொல்ற? இன்டர்நேஷனல் ஃபார்மகோபியா. அது இல்லாம இந்தியால யூஸ் பண்றதுக்கு பேர் என்ன சொல்ற? இந்தியன் ஃபார்மகோபியா. சொல்லுங்க, ஸ்ரீலங்கன் ஃபார்மகோபியான்னு ஒன்று இருக்கா? ஸ்ரீலங்கன் ஃபார்மகோபியான்னு ஒன்று இருக்கா? இல்ல சார். இல்ல, ஏன்னா ஸ்ரீலங்கால மெடிசின் பெருசா ப்ரிப்பேர் பண்ணாத ஒரு ரீசன். அடுத்தது, அப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் இவங்கட யார்டையாச்சும் ஒரு ரெசிபியை பார்த்து கொண்டுதான் ப்ரிப்பேர் பண்ற. விளங்குதா? தனியா நாங்களா ஒரு ரெசிபி ஒன்று உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி மெடிசினை உருவாக்குற இல்ல. அப்படி உருவாக்கினாலும் ஒன்று பிரிட்டிஷ்டையோ இல்லாட்டி யூஎஸ்ஏடையோ, பொதுவா அது ரெண்டு தானே, அது ரெண்டோட ஏதாச்சும் ஒன்றோட ரெசிபியை பார்த்து கொண்டுதான் இங்க மெடிசினை உருவாக்குற. தனியா நாங்க நினைச்சபடிக்கு உருவாக்குறது இல்ல. எங்களுக்குன்னு நாங்க ரெசிபி ஒன்று உருவாக்கி கொண்டு இல்ல, இன்னும் இன்னொரு நாட்டோட பார்த்து கொண்டுதான் ப்ரிப்பேர் பண்ற. அப்ப பாருங்க, இன்டர்நெட் இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு மெடிசின் கார்டு உண்டோ இல்லாட்டி கிரீம் ஒன்றோட புக்ஸ் உண்டோ நீங்க கண்டா பாருங்க, மெடிசின் பேர் போற்றத்தோட எக்ஸாம்பிள் சொல்லுமே, ஒரு ஜெல் உண்டு, டிக்ளோஃபெனக் ஜெல்லண்டா, டிக்ளோஃபெனக் ஜெல்லுன்னு போட்டுட்டு பக்கத்துல சின்னதா ஒன்று யூஎஸ்பி என்று போட்டிருக்கீங்க, இல்லண்டா பிபி என்று போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிருந்துச்சு, இதுக்கு முத ஒப்சர்வ் பண்ணிருக்கா? பிபி எல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க. மெயினா பிபி காண்றதுக்கு தான் சான்ஸ் கூட ஸ்ரீலங்கால, யூஎஸ்பி குறவு. அப்ப இனி கவனிங்க சரி. டிக்ளோஃபெனக் ஜெல்லுன்னு போட்டுட்டு ஸ்ட்ரென்த்தையும் போட்டுட்டு பக்கத்துல யூஎஸ்பியா பிபியா இல்லாட்டி PHEUR போட்டிருக்கேன், இல்லாட்டி IPன்னு போட்டிருக்கேன். விலங்கு. அப்ப என்ன ரீசன்டா, இந்த டிக்ளோஃபெனக் ஜெல்ல இல்லாட்டி இந்த பேராசிட்டமால் டேப்லெட் இவங்கட ஸ்டாண்டர்ட் இல்லாட்டி இவங்கட ஃபார்மகோபியாவை பார்த்து இல்லாட்டி அதர் ரெஃபரன்ஸா வச்சுதான் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சொல்ற விளங்குதா? இப்ப நீங்க பிரியாணி சமைக்க கிட்ட சமைச்ச பிறகு கடைசிக்கு சொல்றேன், இந்த பிரியாணி நீங்க யார்ட ரெசிபியை வச்சு செஞ்சு, உம்மடையா பெரியம்மடையா சாட்சிடையா யார்ட ரெசிபி. அப்ப பக்கத்துல மென்ஷன் பண்ற. இந்த டிக்ளோஃபெனக் ஜெல்ல ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்கி மேனுஃபேக்சர் பண்ணிருக்கி, எந்த ரெசிபியை வச்சுக்கொண்டு ஒன்று யூஎஸ்பியா இல்லாட்டி பிபியா இல்லாட்டி ஐபியா இந்தியன் ஃபார்மகோபியா. இப்ப சிப்லா எல்லாம் பாருங்க, இந்தியால தானே மெயினா இருக்கு. சிப்லான்றது இந்தியால கூட தானே. அப்ப சிப்லாட ப்ராடக்ட்கள் பார்க்க கிட்ட பின்னுக்கு ஐபிஎன்னு இருக்கு. சரி, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் பார்க்க கிட்ட பிபி கூடுறதுக்கு கூடிய இருக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்டுவர்ட் ஜோன்சன் எல்லாம் பார்க்க கிட்ட யூஎஸ்பி இருக்கும் பக்கத்துல, அந்த சொல்ற கம்பெனிஸா. அப்ப இதெல்லாம் இனி கொஞ்சம் அவதானம். இப்போ மெடிசின் ஒரு கார்டு உண்டோ இல்லாட்டி ஒரு கிரீம்ல பாக்ஸ் ஒன்று கிடைச்சா, இதுவரை நீங்க இதை பார்த்து இல்லாட்டியும் பரவாயில்ல, இதுகளை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிக்கொள்ளுங்க. ஸ்ட்ரென்த் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், மெடிசின் பேர் இருக்கும், ஏதாவது கிரீம் அது எடுத்தா பின்னுக்கு இன்கிரீடியன்ஸ் இருக்கும், அதுல பாருங்க. ஃபெஸ்டிகே தாரத்தன் API. சரி, ஓகே. குயிக்கா ரீட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபார்மகோபியா என்னன்னு சொல்றீங்க, அதை ரீட் பண்ணுங்க. ஒரு contains the standards for the quality of products, pharmaceutical products, and raw material, gives formulation or method of production of certain products, published by an authority that sets standards for the quality, purity, identity, and strength of medicines. பாருங்க, ஃபார்மகோபியால என்ன இருக்காங்க, புக்ல என்ன இருக்குன்னு சொல்ற பாருங்க. contains standards for the quality of products. அப்ப ஃபைனலா ஒரு பேராசிட்டமால் ஒன்று நீங்க தயாரிச்சா அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். சரியா? அந்நேரம் ரோ மெட்டீரியல்ஸ் என்னென்ன நீங்க பாவிச்சிருக்கணும், எப்படி அதை நீங்க ப்ரொடியூஸ் பண்ற, விளங்குதா?
அதுல குவாலிட்டி எப்படி இருக்கணும், இல்லாட்டி எப்படி செக் பண்ற, அதுல பியூரிட்டி எப்படி இருக்கணும், இல்லாட்டி அதை எப்படி செக் பண்ற, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ற, அவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கின அந்த புக்குக்கு தான் நாங்க ஃபார்மகோபியான்னு சொல்றோம். அதுல எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்ல, நாட்டுக்கு நாட்டு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படையும். சரி, மெயினா இருக்கிறது இந்த 5 தான். சரி, அப்ப ஆரம்ப காலத்துல இருந்த ஃபார்மகோபியா பாருங்க, இந்த இடத்துல பிக்சர் ஒன்று இருக்கு. ஆனா லேட்டஸ்டா உள்ளது இது. அப்ப நீங்க எதோ ஒன்றும் வாங்கி கொண்டா நல்ல இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு சொல்லுங்க. எதோ ஒன்றையும் வாங்கி கொண்டா நல்ல இந்த கோர்ஸ்ல நல்லா பாஸ் ஆகி நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. எந்த புக்? ஃபார்மகோபியா. பாருங்க 2016 பாருங்க, ஒரே வருஷத்துல வந்த எடிஷனா யூஎஸ்பில என்ன இருக்கு, ஒரே வொலியுமா, நிறைய புக்ஸ் இருக்குது. ஒரே வருஷம்னாலும் நிறைய வொலியூம்ஸ் இருக்குது. அப்ப நீங்க ஏதாவது ஒரு வருஷத்துல எல்லா வொலியூம்ஸையும் வாங்கி கொண்டா நல்லம் தானே? ஓவா இல்லையா? வாங்க ட்ரை பண்ண வானம். ட்ரை பண்ணாலும் கஷ்டம், ஏண்டா லட்சக்கணக்கு வரும் இந்த ஒரு வொலியூமே. சரியா? நினைக்கிற மாதிரி லெக்சர்ஸ் மாறிக்கிட்ட அவங்ககிட்டையும் இருக்குதான்றது சந்தேகம் தான் இல்லைங்களா? ஃபார்மகோபியாஸ். சரி, மெயினா இதெல்லாம் அவங்களும் பாக்குறல, ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் தான் இதெல்லாம் வச்சு கொண்டிருக்கும். எங்களுக்கு தேவையில்லை இந்த கோர்ஸ் பாஸ் பண்றது இதெல்லாம். சரி, வேணுமாடா எங்கேயாவது ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி எங்கேயாவது பழைய வெர்ஷன்ல பிடிஎஃப் ஒன்று இருந்தால் அதையாச்சும் சும்மா டவுன்லோட் பண்ணி பாருங்க. சரி, சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பாருங்க. மற்றபடி இதெல்லாம் பார்க்கணும் படிக்கணும் இல்ல. அடுத்தது, இந்த பார்மசியூட்டிக்ஸ நீங்க படிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கு. குயிக்கா ரீட் பண்ணுங்க. என்னென்ன தேவை? Basic physical chemistry, different body systems and how drugs arrive there following administration, biopharmaceutics, the design and formulation of medicines, dosage form design, pharmaceutical microbiology, product performance testing, physical testing, drug release, stability testing. அப்ப இவ்வளவு தான் நான் பார்மசியூட்டிக்ஸ்ல பார்க்க போறேன். விளங்குதா? பார்மசியூட்டிக்ஸ்ல நீங்க நல்லா விளங்கி கொள்றதுக்கு தேவையான விஷயங்கள் கீழே தந்திரிக்குதானே. இவ்வளவும் தான் நாங்க தனித்தனியா ஒவ்வொன்றா படிக்க போறோம். சரி, அப்ப அது இந்த இடத்துல சொல்ல தேவையில்லை. ஒவ்வொன்றா நாங்க ஒவ்வொன்றா ஹெடிங் போட்டே படிப்போம். சரி, அப்ப அடுத்து நாங்க படிக்க போறது என்ன? டோசேஜ் ஃபார்ம், டைப்ஸ் ஆஃப் டோசேஜ் ஃபார்ம். சரி, அடுத்த சிம்பிளா இந்த கோர்ஸ எப்படி ஃபாலோ பண்றேன்னு. சரி, அதுக்கு தந்திரிக்கிற டிப்ஸா சொல்லுங்க. என்னென்ன டிப்ஸ் தந்திருக்கு? முதலாவது, improve your English. பயப்படவே தேவையில்லை. இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள சொல்றீங்க உங்களோட இங்கிலீஷ. ஆனா பயப்பட தேவையில்லை. நீங்க ஏதாவது யூனிவர்சிட்டி கோர்ஸ் போகிட்டே 4 வருஷமோ 3 வருஷமோ ஸ்டார்ட்ல சொல்றது உங்களோட இங்கிலீஷ இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஆனா அப்படி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணாமலே 4 வருஷத்தை கடந்து டிகிரி எடுத்து வந்த ஆட்களோட அளவு தான் கூட. விளங்குதா? இப்ப நிறைய இங்கிலீஷ் மீடியம் தான், அதாவது நீங்க சயின்ஸ் செஞ்சாவே அங்கெல்லாம் கேம்பஸ் கிடைச்சா இங்கிலீஷ் மீடியம் தான், அங்க தமிழ் மீடியம் இல்லை அங்க. சரி, அப்ப அப்படி இருந்தும் அங்கே ஓரியன்டேஷன் வச்சு இங்கிலீஷ் ப்ரோக்ராம் எல்லாம் வச்சு உங்களோட இங்கிலீஷ என்ஹான்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஆனா ஒன்றும் நடக்கிற இல்லை. ஆனா அதுக்கு டிகிரி கிடைக்காம இல்லை, எக்ஸாம் பாஸ் ஆகாம இல்லை. அப்ப இந்த கோர்ஸுக்கும் இங்கிலீஷ் ஓரளவு இருந்தால் நல்ல. ஆனா இங்கிலீஷ் தான் தேவையும் இல்லை. விளங்கு? 4 வருஷத்துல 8 செமஸ்டருக்கு மேலையும் எக்ஸாம் செஞ்சு அதையும் கிளியர் பண்ணிட்டு வர இங்கிலீஷே இல்லாம. சரி, இங்கிலீஷ் இல்லாமண்டா இல்லாட்டி அரைக்குறை இங்கிலீஷோடு. சரி, அப்ப இது ஒரு டிப்ளமா கோர்ஸ், சின்ன விஷயம் தான். அது எஸ்ஏ இல்ல, ஈஸியா பாஸ் ஆகிக்கொள்ளு. இங்கிலீஷ் நினைச்சு பயப்பட தேவையில்லை. அடுத்து, இது 2வது நல்ல பாயிண்ட், ரெஃபரன்ஸ் புக்கை ரீட் பண்ணுங்க. சரி, அதுல ஒன்றுதான் SLSF மெயினா. அது இல்லாம உங்களுக்கு நான் ப்ளூ கலர் PDF ஒன்று போட்ட தானே, அதுல கடைசி பக்கம் இருக்கு நீங்க என்னென்ன புக்ஸை ரீட் பண்ணணும். ஏழ்மண்டா அதுல PDFs டவுன்லோட் பண்ணிக்குள்ள பாருங்க. அதே நேரம் எங்கள்கிட்ட இருக்கிற PDFஸையும் நாங்கள் குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். சரி, அடுத்தது தந்திரிகை டிப்ஸ் என்னதுக்கு ஃபாலோ பண்றது எவ்வளோன்றது
ஆளுக்கால் தான் வித்தியாசப்படும். அதே ஸ்டடி எவ்ரிடே இருக்குது. இன்னொரு நீங்க கோர்ஸை ஃபாலோ பண்ண கிட்ட உண்மையிலே கஷ்டம் தான் ஸ்டடி எவ்ரிடேன்றது. ஆனா குறைஞ்சது பர் டே ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது இந்த கோர்ஸ்க்கும் ஒதுக்குங்க. சரி, 30 மினிட்ஸ் போதும், தாராளம் போதும். அதை விட கூட ஒதுக்க தேவையில்லை. நீங்க 30 மினிட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒதுக்கினா போதும். அது டவுட்ஸ் இருந்தா டீச்சர்ஸ் கிட்ட ஆஸ்க் பண்ணுங்க. அதுவும் எப்படி செய்ய மாட்டீங்கன்னு தெரியும், என்னாலும் தான் தெரியும் டிப்ஸா. அடுத்தது பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இந்த ரைட் பண்ணி பழகுங்க. சரி, அதே பாஸ் பேப்பரோட நல்லா ஃபெமிலியர் ஆகும். இந்த கோர்ஸ் இல்ல, எந்த கோர்ஸுக்கும் இதுதான் பெஸ்ட் மெத்தட். அதுக்கு நீங்க எக்ஸாம் சிட் பண்ணும் போது பாஸ்ட்ல நடந்த பேப்பர்ஸ் செஞ்சு பாக்குறது. சரி, யூனிவர்சிட்டி எக்ஸாம்னாலும் சரி, A-level எக்ஸாம்னாலும் சரி, இந்த கோர்ஸ் எக்ஸாம்னாலும் சரி. அடுத்து உங்களோட கரிக்குலத்தை, கோர்ஸ், சிலபஸ் பார்த்து கொள்றது. அதுவும் ப்ளூ புக்ல இருக்கு. நீங்க இந்த ஹெடிங் நான் படிக்கணும், அது கீழே இதுதான் கவர் பண்ணணும். அடுத்து நோட்ஸை ரிவைஸ் பண்ணி கொள்றது. அடுத்து மேக் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் லேர்னிங். ரெண்டும் நடக்கிற இல்லையே. மேக் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கலும், என்ஜாய் லேர்னிங் நடக்கிற இல்லையே. பொதுவாக எந்த கோர்ஸ் எடுத்தாலும் கடமைக்கு படிக்கிறது தானே, என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு குறவு. ஆனா என்ஜாய் பண்ணி படிச்சா மறக்காது. அடுத்து மேக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு வழி செய்யணும். என்னண்டா, கேர்ள்ஸ்க்கு ஒரு டிஸ்கஷன் குரூப்பும் பாய்ஸ்க்கு ஒரு டிஸ்கஷன் குரூப்பையும் கிரியேட் பண்ணிடும். இதுக்கு முதல்ல நாங்க ஒவ்வொரு பேஜுக்கும் கிரியேட் பண்ணிருக்கி. சரி, கிரியேட் பண்ணது மட்டும்தான் அதுல நடந்த, யாரும் பெருசா டிஸ்கஸ்னா பண்ணிக்கொள்ள இல்லை. சரி, குறைஞ்ச சில புலகள் இன்னைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையான்னு கூட அப்படி கேட்குற, அதுக்காவது யூஸ் ஆகும் தானே. அப்ப அப்படி 2 குரூப்பை நாங்கள் கம்யூனிட்டிலுக்கே கிரியேட் பண்ற. கேர்ள்ஸ் குரூப்பையும் பாய்ஸ் குரூப்பையும் ஜாயின் ஆனீங்கன்னா சரி. சரி, அடுத்தது கடைசி ஸ்லைட் என்ன சொல்ற, pharmacy is not just about filling prescription, it is about promoting health awareness and contributing to the betterment of the community. அப்ப இவ்வளவு கோர்ஸும் முடிச்சுட்டு படிச்சுட்டு கடைசிக்கு வளமையா செய்யற வேலை நீங்க செய்யப்படாது. என்ன பிரெஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணி அதுக்கு மருந்து கொடுக்கறது. அது மட்டுமில்ல, ஃபார்மசிஸ்ட் பார்ட் இந்த சொசைட்டில என்ன சொல்ற, ப்ரமோட் பண்ணணும் ஹெல்த். சரி, அந்நேரம் மக்களுக்கு அவேர்னஸை உண்டு பண்ணணும். சரி, அவ்வளவு தான் இந்த கோர்ஸ்ல எதிர்பார்க்கிற விஷயங்கள். சரி, ஏதும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ரெக்கார்டிங்கா ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம்.